जगदम्बायै नमः। इत्युक्तं देवदेवेन विष्णुना प्रभविष्णुना एकान्ते किल पृष्ठेन मया शैलसुता प्रिय. ஸோ இங்கே விஷ்ணு என்ன சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, காந்தே நான் வந்து தியானம் பண்ணுறதெல்லாம் சிவனை தான் நான் தியானம் பண்ணுறேன், அது மாதிரி சிவன் என்ன தியானம் பண்ணுவார், நாங்கள் ரெண்டு பேரும் வேறு இல்லை எல்லாம் சொல்லிட்டு இருக்கார் லக்ஷ்மிகிட்ட. ஸோ தேவதேவேன இத்தியுக்தம், தேவதேவேன விஷ்ணு, தேவர்களுக்கெல்லாம் தேவமான ஜனார்த்தனான விஷ்ணுவால், பிரப விஷ்ணுன்னு சொல்லுவோம், பிரபாவத்தை உடைய அந்த விஷ்ணுவால், இது உக்தம் இவர் சொல்லிட்டார், நான் வேற இல்லைப்பா அவர் வேற இல்லை, அதனால எங்கள் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசமே கிடையாதுன்னு சொன்ன உடனே ஏகாந்தே கில பிருஷ்டேன மயா, நான் தனிமேல கேட்டேன். இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கா, லக்ஷ்மி வந்து சிவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சிவன் வந்து தரிசனம் கொடுக்குறான், ஏமா நீ உன்னோட கனவு விட்டுட்டு என்ன போய் ஸ்தோத்திரம் பண்ணுறாய், இது சரியில்லையே, ஒரு நல்ல மனைவிக்கு அது சரி கிடையாதுன்னு எல்லாம் கேட்கும்போது இவள் சொல்லிட்டு இருக்கா. இப்படி என்கிட்ட விஷ்ணு சொன்னார், பிருஷ்டேன மயா சைலசுதா பிரியா. சைலசுதா யார், இமவான் மகளான பார்வதி, பார்வதிக்கு பிரியமான சிவனே இப்படி நான் தனிமேல ஏகாந்தே தனிமேல நான் விஷ்ணுகிட்ட கேட்டேன், இப்படி தியானம் பண்ணுறதை பார்த்து கேட்ட உடனே அவர் இதெல்லாம் எனக்கு சொன்னார். विष्णुना प्रभ विष्णुना एकान्ते किल पृष्ठेन मया शैलसुता प्रिय. तस्मात् त्वां वल्लभं विष्णोः ज्ञात्वा ज्ञातवती अहं तथा कुरु महेशान यथा मे प्रिय संगमः. ஸோ விஷ்ணோஹோ வல்லபம்ன்றார், வல்லபம்னா பிரியமானன்னு அர்த்தம். ஸோ விஷ்ணுக்கு பிரியமானவர் நீங்கள், அதனால தான். ஆகவே தஸ்மாத் துவாம் ஞாத்வா, அதை தெரிஞ்சுனதுனால நீங்கள் இப்படி விஷ்ணுக்கு ரொம்ப பிரியமானவர், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஆபத்து காலத்தில் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிற ஒரே காரணத்தினால அதை அறிந்து கொண்டு தியாதவதீகி அகம், நான் உங்களை தியானம் பண்ணினேன், அதனால தான் உங்களை தியானம் பண்ணினேன் நான். மகேஷான, மகேஷானு மகேஷனே என்று கூப்பிட்றா. யதாமே பிரிய சங்கமக ததா குரு, நான் வந்து என்னோடய கணவனோடு சேரணும், அதான் எனக்கு அல்டிமேட்டாக எனக்கு வேணும், என்னுடைய பிரியனோட சங்கமமாகணும், நான் அவரோடு சேர்ந்து வைகுண்டத்தில் போனோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ததா குரு அவ்வாறு செய்யுங்கள்னு கேட்குறான். தஸ்மாத் த்வாம் வல்லபம் விஷ்ணோஹ ஞாத்வா த்வதவதீஹி அஹம் ததா குரு மஹேஷான யதா மே பிரிய சங்கமஹ. व्यास उवाच इति श्रियः वचः श्रुत्वा प्रत्युवाच महेश्वरः ताम् आश्वास्य प्रियैः वाक्यैः यथार्थं वाक्यकोविदः. ஸோ இப்படி வியாசர் இப்போ ஜென்மேஜென்ட்டு சொல்லிட்டு இருக்கிற கதையா. ஸோ இது ஸ்ரீயகா வாச்ச சுத்வா, இப்படி ஸ்ரீதேவி ஆப்பட்ட லக்ஷ்மி சொன்ன உடனே பிரத்யுவாச்ச மகேஸ்வரகா, மகேஸ்வரனான சிவன் வந்து பதில் சொன்னார். பிரதி உவாச்ச தாம் ஆஸ்வாசப்படுத்துகிறார், கவலைப்படாதே, காரியத்தை நான் பண்ணித்தரேன். பிரியைகி வாக்கியைகி, பிரியமான வாக்கியங்களால், யதார்த்தம் வாக்கிய கோவிதை, எப்படி நடக்கணுமோ எப்படி நடத்தணுமோ இதை அவளை அங்கே கொண்டு சேர்க்கணும். ஸோ அந்த ஒரு காரியத்தை எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி செய்யறேன்னு சொன்னார் இவர் வாக்கியங்களால். வாக்கிய கோவிதக, பேசுவதில் வல்லவர், கோவிதானாலே பண்டிட்டு. ஸோ சிவன் வந்து அழகாக பேசுகிறான், அப்படி அழகாக பேசக்கூடியவர்களே வல்லவரான அந்த சிவன் இவ்வாறு சொன்னார். व्यास उवाच इति श्रियः वचः श्रुत्वा प्रत्युवाच महेश्वरः ताम् आश्वास्य प्रियैः वाक्यैः यथार्थं वाक्यकोविदः. स्वस्था भव पृथुश्रोणे तुष्टो अहं तपसा तव समागमः ते पतिना भविष्यति न संशयः. பிருத்துஸ்ரோணி, பிருத்துஸ்ரோணின்னு குண்டா இருக்கக்கூடிய இடுப்பை உடையவளே, பிருத்துனால குண்டு, ஸோ இடுப்பை குண்டாக இருக்கக்கூடியவளே, ததா ஸ்வஸ்தா பவன், ஸ்வஸ்தமாக இருமா, ரொம்ப கவலை இல்லாமல் இரு. துஷ்டோகம் தபசாத்தா, உன்னுடைய தபஸினால் நான் மகிழ்ந்தேன். துஷ்டகா, துஷ்டகான சந்துஷ்டகா, சந்தோஷப்பட்டேன். பத்தினா சமாகமகத்தே, உன்னுடைய கணவனோடு உன்னுடைய சேர்க்கை, நீ உன்னோட கணவனோடு சேர்வை. பவிஷ்யதி, ஏற்படவே செய்யும், கண்டிப்பாக ஏற்படும். ந சம்சய, அதில் சந்தேகமே படாதே, நீ உன் கணவரோடு சேரத்தான் போகிறாய். स्वस्था भव पृथुश्रोणी तुष्टो अहं तपसा तव समागमः ते पतिना भविष्यति न संशयः.
अत्र एव हयरूपेण भगवान् जगदीश्वरः आगमिष्यति ते कामं पूर्णं कर्तुं मया ईरितः. ஸோ இங்கே வருவார் யார்? உன்னுடைய கணவன் பகவான் ஜெகதீஸ்வரர், ஜெகத்துக்கே ஈஸ்வரனான அந்த பகவான் ஹய ரூபேன குதிரை வடிவத்தில் வருவார். ஏன்னா இந்த தேவி இப்போ குதிரை வடிவத்தில் உட்காந்துருக்கா. ஸோ அந்த குதிரைக்கும் தானே குழந்தை பிறக்கிறது வாக்கா இருக்கும். அதனால ஹய ரூபேன குதிரை வடிவில் அவர் வருவார். ஆகமிஷதி வருவார். தே காமம் பூர்ணம் கர்த்தும், உனக்கு இஷ்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கணும், அப்புறம் தான் இவள் சேர முடியும். அது ஒரு சாபம். ஸோ அதனால குழந்தை பிறக்கிறதுக்காக வேண்டி அவருவே குதிரை வடிவத்தில் வந்துடுவார் உன்னுடைய காமத்தை நிறைவேற்றுவதற்காக. மயா ஈரித்தக, என்னால் தூண்டப்பட்டு, ஈரணும்னா தூண்டுதல் அர்த்தம், என்னால் தூண்டப்பட்டு அவர் இங்கே வருவார். अत्र एव हयरूपेण भगवान् जगदीश्वरः आगमिष्यति ते कामं पूर्णं कर्तुं मया ईरितः. तथा अहं प्रेयिष्यामि तं देवं मधुसूदनं यदा असौ हयरूपेण त्वां एष्यति मदातुरः. ஆம். ஸோ பிரேரயிஷ்யாமி, பிரேரணம் பிரேரணம் பண்ணுறதுன்னா, ஆமாம், பிரேரயிஷ்யாமி, பிரேரணம் பண்ணுறதுன்னா தூண்டுறது. நான் அவரை தூண்டி விடுவேன், போ நீ உன்னுடைய மனைவியோட அங்கே போய் சேர்ந்துக்கோ, நீ ஹயர் ரூப்பில் போன்னு சொல்லி நானே சொல்லிடுவேன். ஸோ அகம் பிரேரயிஷ்யாமி, நான் அவரை தூண்டுவேன். தம் தேவம் மதுசூதனம், மது என்ற அரக்கனை கொன்ற அந்த தேவனை நான் அவரை கிளப்பி விட்டுடுவேன். எதா அசௌ ஹயர் ரூபேன, அப்போ நான் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் குதிரை வடிவில், ஹயர் ரூபம் குதிரை வடிவில் வருவார். துவாமேஷதி, உன்னை அடைவார். மத ஆத்துரக, மதம்னு என்னது? மோதம், சந்தோஷத்தோடு உங்ககிட்ட சேருவார்மா. तदा अहं प्रेरयिष्यामि तं देवं मधुसूदनं यदा असौ हयरूपेण स्वां एष्यति मद आतुरः. पुत्रः ते भविता सुब्रू नारायण समक्षितौ भविष्यति स भूपालः सर्वलोक नमस्कृतः. சுப்ரு, அழகிய புருவங்களை உடைய பெண்ணே, புத்திரகா தே பவிதா, உனக்கு பிள்ளை பிறக்கும். நிச்சயமாக அவர் குழந்தை பிறந்தாதான் சேரணும்னு சொல்லிக்கிறனால உங்கள் 2 பேருக்கு சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்க போகிறது. நாராயண சமக, அந்த குழந்தை நாராயணன் போல இருக்குமா, அந்த நாராயணன் மாதிரியே இருக்கக்கூடிய சமமாக சிதவ், பூமியில் வச்சு பிறக்கும். பவிஷ்யதி ச பூபாலக, அவன் ராஜா அவன். ஸோ உனக்கு பிறக்கிற குழந்தை பெரிய ராஜா அவன். சர்வலோக நமஸ்கிருத, எல்லா லோகமே அவனை நமஸ்காரம் பண்ணும். அந்த அளவுக்கு சிறந்த சக்கரவர்த்தி ராஜாவாக அவன் ஆவான். புத்திரஹ தே பவிதா சுப்ரு நாராயண சமஹச்சிதௌ பவிஷ்யதி ச பூபாலக சர்வலோக நமஸ்கிருதः. ஹரே கிருஷ்ண மேம். सुतं प्राप्य महाभागे त्वं तेन पतिना सह गन्धासि दिवि वैकुण्ठं प्रिया तस्य भविष्यसि. மகாபாகே, மகாபாகியமுடையவளே, சுதம் பிராபிய, நீ உன்னோட குழந்தையை அடைந்து, தேன பதினாசக, உன்னுடைய கணவரோடு கூட, உன்னுடைய கணவர் இங்கே வருவார், ஹை ரூபத்தில் வருவார், நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு குழந்தையை உண்டாக்குவேன். கந்தாசி தேவி வைகுண்டம், அதுக்கப்புறம் நீ வைகுண்டத்துக்கு போயிடுவேன். ஏன்னா உனக்கு கண்டிஷனாக தான், உனக்கு குழந்தை பிறந்தாட்டு நீ வைகுண்டம் போகலாம். அப்போ நீ அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போவலாக இருப்பாய். கந்தா அசி பிரியா தஸ்ய பவிஷ்யசி, அவருடைய பிரியையாக, வைகுண்டபதியுடைய அந்த ஜனார்தனுடைய பிரியையாக நீ ஆகிவிடுவாய். ஏன்னா கோச்சுன்னு அனுப்பிச்சிருக்கார். அந்த கோவமெல்லாம் போய் உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவரவா ஆயிடுவார் உன்னுடைய கணவர். சுத்தம் பிராப்ய மகாபாகே त्वं तेन पतिना सह गता असि दिवि वैकुण्ठं प्रिया तस्य भविष्यसि. एकवीर इति नाम्ना असौ ख्यातिं यास्यति ते सुतः तस्मात् तु हैहयः वंशः भुवि विस्तारमेष्यति. ஸோ அவனுடைய பேர் என்னன்னு வேறு சொல்லிட்டார். இங்கே சொல்லிட்டார், சிவனே சொல்லிட்டார், ஏக்கவீரன் என்று பெயருடையவனாக இருப்பான். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஏக்கவீரன் என்ற பெயருடன் கியாதிம் யாசதி, புகழ் பெற்றிருப்பான். கியாத்தின புகழ், புகழ் பெற்றிருப்பான் அந்த பிள்ளை, தேசுதாக அவனுடைய பிள்ளை. தஸ்மாத்து ஹைஹய வம்சம், அவன்கிட்டேருந்து வரக்கூடிய வம்சத்துக்கு ஹைஹய வம்சம். ஸோ இவன் கேட்டது தான், ஹேகய வம்சம் எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டார் ஜனமேஜன். இங்கே தான் பதில் வருது.
ஸோ நேர நாராயணனுக்கும் லக்ஷ்மிக்கும் பிறக்கிற குழந்தையிலேருந்து வந்த உயர்ந்த வம்சம் அது கைகை வம்சம்ங்கிறது. ஸோ அப்படி வந்த வரும் புவி விஸ்தாரம் ஏஷதி, விஸ்தாரமாக அந்த பூமியில் இந்த கைகை வம்சம் இருக்கும். परं तु विस्मृता असि त्वं कृतिस्तां परमेश्वरीं मदान्ता मत्तचित्ता तेन ते फलं ईदृशम्. ஸோ ஹிருதிஸ்தாம் பரமேஸ்வரி, உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரியை, ஆதிபராசக்தியை, உன்னுடைய ஹிருதயத்தில் எல்லாரோட ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவள் அந்த ஆதிபராசக்தி, அந்த ஈஸ்வரியை பரம் தூ விஸ்மிருதாசி துவம். ஸோ நீ அதை மறந்துருந்தாய், இவ்வளோ நாளைக்கு அதை மறந்து போய் உட்காண்டிருந்தே. அந்த பரமேஸ்வரி ஆகப்பட்டவள் உன்னுடைய ஹிருதயத்தில் இருந்தால் கூட நீ அவளை விஸ்மிருதான ஸ்மரணம்னு ஞாபகம், விஸ்மரணம்னா மறந்து போகிறது. நீ மறந்து போய் இருந்தாய். மதாந்தா மத்த சித்தா, உனக்கு மதம் இருந்தது. மதம்னா கர்வம், நாமலியோங்கிற கர்வம், மதங்கிறதுக்கு அந்த அர்த்தம் உண்டு, மதம். ஸோ அந்த மதத்தினால குருடாயிட்டாய் அப்படின்னு, நான் யாரும் தெரியுமாங்கிற மாதிரி இருந்தேன் நீ. மத்த சித்தான்னு சொன்னானது மதம் பிடிக்கிற அந்த சித்தம் தான், மனசெல்லாம் ஒரு கர்வம், கொழுப்பு. தேன தே பரமீதிருஷம், நீ தேவியை மறந்ததுனால தான் உனக்கு இப்படி குதிரை பரப்பு வந்தது. ஸோ எப்போவுமே காரண காரியங்களோடு தான் எல்லாமே நடக்கிறது. நீ தேவியை மறந்ததுனால விஷ்ணு உன்னுடைய கணவனே உன்னை சபிச்சு நீ இப்படி இந்த ரூபத்துக்கு வந்துட்டேம்மா அப்படி சொல்கிறேன். परन्तु विस्मृता असि त्वं कृतिस्तां परमेश्वरीं मदान्ता मत्तचित्ता च तेन ते फलं कीदृशम्. अतः तत् दोषस अन्त्यस्तं कृतिस्तां परदेवतां शरणं याहि सर्वात्मभावेन चलते सुते अन्यथा तव चित्तं तु कथं गच्छेत् हयोत्तमे. சாந்தி அர்த்தம். அத்தக தத் தோஷ சாந்தி அர்த்தம். ஸோ நீ வந்து தோஷம் பண்ணிட்ட, என்னது தேவியை கும்பிடலை, தேவியை மறந்து போயிட்டேன். அந்த தோஷத்துக்கு சாந்தி பண்ணணும் இல்லையா? ஹிருதிஸ்தாம் பரதேவதா, உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரதேவதையான ஆதிபராசக்தி உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவளை சரணம் யாகி, சரணாகதி பண்ணு. இவ்வளோ நாள் மறந்து போயிட்டா, இப்போ ஞாபகப்படுத்துகிறார் சிவன். அதனால் நீ அவளையே சரணாகதி அடை. சர்வாத்ம பாவேன்னு மனசா வாச்சா காயான்னு சொல்லுவோம், உடம்பாலும் மனதாலும் வாக்கினாலும் தான் சர்வாத்மனா. ஸோ அப்படி மூன்று கரணங்கள், திரிகரணங்கள், அந்த 3 டூல்ஸ் உனக்கு கொடுத்துருக்கார் பகவான் தேவி தியானிக்க. ஸோ அந்த பாவத்தோடு நீ நெருங்கு அந்த தேவியை. ஜலதேகே சுதே, அதாவது கடலில் இருந்து பிறந்தவளே கூப்பிட்றார். ஏன்னா கடல்லேருந்து வெளியே வந்தா இல்லையா, கடலை கடையும் போது லக்ஷ்மி. ஸோ கடலரசனுடைய மகளேன்னு சொல்கிறார் சிவன். அந்யதா தவ சித்தம் தூ, இல்லைன்னா உன்னுடைய அந்த மனசு, உன்னுடைய சித்தம் இருக்கே, கதம் கச்சேத் ஹயோத்தமே, நீ அவளை மறந்ததுனால தானே நீ இப்படி குதிரையாக வந்தாய். அதர்வைஸ் நீ இந்த குதிரையாக வந்தே இருக்க மாட்டேயே. தவ சித்தம் தூ, அந்யதா தவ சித்தம் தூன்னு, நீ அவளை மறக்காமல் இருந்திருந்தால் கதம் கச்சேத் ஹயோத்தமே, நீ ஒரு குதிரையாக எப்படி ஆயிருப்பாய்? ஆயிருக்கவே மாட்டேன். दोष शान्त्यर्थं कृतिस्तां परदेवतां शरणं याहि सर्वात्मभावेन जलतेः सुते अन्यथां तव चित्तं तु कथं गच्छेत् अयोध्ये. व्यासोवाच. मैम राधे कृष्ण मैम. व्यासोवाच इति दत्त्वा वरं देव्यै भगवान् शैलजापतिः अन्तर्धानं गतः साक्षात् उमया सहितः शिवः सा अपि तत्रैव चारु अङ्गी संस्थिता कमलासना. ஓகே. ஸோ வியாசர் சொல்கிறார், இதி வரம் தத்வா. ஸோ வரத்தை கொடுத்துட்றா யார்? சிவன் வரம் கொடுக்குறா. என்னதுக்கு? நீ உன்னோட கணவனோடு சேருவாய், அது கண்டிப்பாக நடக்கும் நல்லா சொல்கிறார் இல்லையா? பகவான் சைலஜாபதி, சைலஜா அதாவது மலையரசன் மகள், அந்த பார்வதியுடைய கணவனாகப்பட்ட அந்த சிவன் அவளுக்கு வரத்தை கொடுத்து விட்டு அந்தர்தானம் மறைந்து விட்டான், அந்தர்தானம் ஆயிட்டார். சாட்சாத் உமையா சகிதகா சிவக, உமையோடு வந்தார், தனியாக வரல அவர், உமையோடு வந்தார், தன்னுடைய பூதகணங்களை அழிச்சுன்னு வந்தார், எல்லாம் கூட்டமாக வந்திருக்கா.
ஸோ எல்லாரோட அவர் மறைஞ்சே போயிட்டார். அது சாபி ஆறு அந்த தேவி இல்லை லக்ஷ்மி ததைவ சாரு அங்கி சம்சிதா கமலாசனா கமலத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி ஆக்கப்பட்டவள் அழகிய அங்கங்களை உடைய அந்த பெண் தத்ரையேவ சம்சிதா அந்த இடத்துலையே இருந்தாள். சரி பகவானை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கா அதே இடத்துல தீர்த்தஸ்தானத்தில் போய் உட்காந்துருந்தா இல்லையா தபஸ் பண்ணுறதுக்கு அந்த தீர்த்த நதிக்கரையிலே உட்காந்துருக்காவோ. भगवान् शैलजापतिः अन्तर्गानं गतः साक्षात् उमया सहितः शिवः सा अपि तत्र एव चारु अङ्गी संस्थिता कमलासना ध्यायन्ती चरण अम्बोजं देव्याः परमशोभनं देवासुरशिरः रत्न निकृष्ट नखमण्डलम्. ஓகே ஸோ தேவாசுர சிரோரத்ன நிகிருஷ்ட நகமண்டலம் ஒரே இதாக போட்டார், ஒரே லைனை போட்டார். அதாவது தேவர்களாலும் அசுரர்களுடையவும் தலையில் வச்சுருக்கக்கூடிய ரத்தனங்களால் உராய்க்கப்பட்ட உரையறது இல்லையா அவன் நமஸ்காரம் பண்ணுறான், தேவியை நமஸ்காரம் பண்ணுறான். ஸோ தேவியை நமஸ்காரம் பண்ணும்போது அவளுடைய தலையில் அணிஞ்சிருக்கக்கூடிய ரத்தன அந்த இதெல்லாம் ஆபரணங்கள்லாம் தலைமையில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் தேவியோட நகத்தில் போய் உராயும். ஏன்னா அப்படி காலில் பாதத்தில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாள். ஸோ அப்படிப்பட்ட நகமண்டலம் அந்த நகங்களோட ஒளியை உடைய அந்த தேவி சரண அம்போஜம் அந்த தேவியுடைய சரணங்களை அம்போஜம் சரணம்னு தாமரை பாதங்களை தேவ்யாக பரமசோபனம் யார் ஆதிபராசக்தியுடைய பரமசோபனமான இருக்கக்கூடிய அந்த பாதங்களை தியாயந்தி தியானித்து கொண்டு தத்ரையேவ சம்சிதா அதோடு சேர்த்துக்கணும். போன ஸ்லோகத்தில் தத்ரையேவ சம்சிதா ஏன்னே சும்மா உட்காந்துருக்கலேவ அப்படியே தேவியோட பாதங்களை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணும்போது அவளுடைய தலையுள்ள ஆபரணங்கள்லாம் அவளுடைய நகத்தை ஷார்பன் பண்ணுன்னு சொல்லுவாள். சௌந்தர்யில் பார்க்குறச்சு அப்படி தான் இருக்குது. ஸோ தேவர்களை சொல்லி நமஸ்காரம் பண்ணும்போது அது உராயும் போது என்னாகும் ஷார்பன் ஆகும் நகமண்டலம். அப்படிப்பட்ட நகமண்டலத்தை உடைய தேவியை தியானம் பண்ணிக்கொண்டே அந்த இடத்தில் இருந்தாள். चरणम्बोजं देव्याः परमशोभनं देवासुरशिरः रत्न निकृष्टनकमण्डलम्. प्रेमगद्गदया वाचा तुष्टावच मुहुर्मुहुः प्रतीक्षमाना भर्तारं हयरूपधरं हरिम्. ஸோ பிரேமகத்கதையா வாச்சா அப்போ ஸ்துதி பண்ணுறா. துஷ்டாவனாலும் என்னது துஷ்டி பண்ணுறதுன்னு சந்தோஷப்படுத்துறது. தேவிக்கு எது சந்தோஷம்? ஸ்துதி தான். ஸோ தன்னுடைய வாக்குனால தேவி வந்து லக்ஷ்மி வந்து ஆதிபராசக்தியை ஸ்துதி பண்ணுறா. பிரேம கத்கதையா அன்பினால் கத்கதமாக ஆறுது, தொண்டையெல்லாம் தழுக்க அந்த சோஸ்திரத்தை முகுர்முகு அடிக்கடி ஸ்துதி பண்ணுறா. வாச்சா தன்னுடைய வாக்கினால பிரதீட்சமானா பர்த்தாரம் அதே சமயத்தில் ஹஸ்பண்ட் எப்போ வருவார் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ பர்த்தாரம் தன்னுடைய கணவனை எதிர்பார்த்து கொண்டு ஹயரூபதரம் ஹரிம் ஸோ குதிரை வடிவத்தில் இருக்கக்கூடிய கணவன் எப்போ வருவார்னு ஏன்னா சிவன் சொல்லிட்டு போயிருக்கார் ஹயரூபத்தில் வருவார்னு இருக்கார் இல்லையா, அதையே எதிர்பார்த்து உட்காந்துருக்கான். इति श्रीमद् भगवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे लक्ष्मीद्वारा भगवत्याः समाराधन वर्णनं नाम अष्टादशोऽध्यायः. अथ एकोनविंशोऽध्यायः. व्यास उवाच तस्यै दत्त्वा वरं शम्भुः कैलासं त्वरितः ययौ रम्यं देवगणैः जुष्टम् अप्सरोभिः च मण्डितम्. ஸோ ஜனமே பார்த்து சொல்லிட்டு இருக்கார் வியாசர். வரம் சம்புகு தஸ்மை தத்வா ஸோ வரத்தை கொடுத்த சம்பு சிவன் அவளுக்கு லக்ஷ்மிக்கு வரத்தை கொடுத்து விட்டு துவரித்தகா கைலாசமே ரொம்ப வேகமாக கைலாசுக்கு போயிட்டேன். அவர் அந்தர்தியானம் இந்த இடத்துல ஆனால் நேராக கைலாசுக்கு போய் சேர்றேன். ரம்யம் தேவகணகி ஜுஷ்டம் தேவக்கூட்டங்கள்லாம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய அந்த கைலாசம் ரம்யமாக இருக்கக்கூடிய கைலாசம். அப்சரோபிஷம் அடித்த நிறைய அப்சரஸ் பெண்கள் வேற இருக்கா. அப்படிப்பட்ட அந்த கைலாச மலையை அடைந்தார்.
अप्सरोऽपि च पण्डितम् तत्र गत्वा चित्ररूपं गणं कार्यविशारदं प्रेषयामास वैकुण्ठे लक्ष्मीकार्यार्थसिद्धये सो चित्ररूपं तत्र गत्वा चित्ररूपं गणं कार्यविशारदம் அதாவது சித்திரரூபங்கிறது ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு கணத்தோட பேர் சித்திரரூபம் கணம் அப்படின்னு சேர்த்து எடுக்கணுங்க. ஸோ சித்திரரூபம் கணத்துக்குடைய காரிய விசாரதம் காரியத்தை எப்படி செய்யலாங்கிற அறிந்த ஒருத்தர் அந்த சித்திரரூபம் வந்து அந்த கணத்தோட லீடர். ஸோ அப்படிப்பட்ட ஏன்னா பூதகணங்கள் நிறைய பூதகணங்கள் இருக்குது சிவன்கிட்ட. அதில் ஒரு கணத்தோட தலைவன் சித்திரரூபன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அந்த சித்திரரூபனுடைய கணத்துடைய காரிய விசாரதம் நல்ல காரியத்தை பண்ணுற சாமர்த்தியமுடைய அவனை வைகுண்டே பிரேஷியாமாச வைகுண்டத்துக்கு அனுப்புகிறார், ஒரு தூதனாக அனுப்புகிறார். ஏன்னா இப்போ அவர் சொல்லி தான் விஷ்ணு இறங்கி வரணும். இப்போ அதனால் பிரேஷியாமாச அனுப்பினார், வைகுண்டத்துக்கு அனுப்பினார் இந்த சித்திரரூபனை. லக்ஷ்மி காரியார்த்த சித்தையே லக்ஷ்மிக்கு காரியத்தை நடத்தி கொடுக்கணும்னு நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கார், வர கொடுத்துட்டு வந்திருக்கார். அதை சித்தி பண்ணுறதுக்காக அந்த கைலாசத்துக்கு போய் இந்த காரியத்தை பண்ணுறார். तत्र गत्वा चित्ररूपं गणं कार्यविशारदं प्रेषयामास वैकुण्ठे लक्ष्मीकार्यार्थसिद्धये शिव उवाच चित्ररूपहरिं गत्वा ब्रूहि त्वं वचनात् मम यदा असौ दुःखितां पत्नीं विशोकां च करिष्यति. சிவன் சொல்ற, ஹே சித்திரரூபா ஹரிம் கத்வா ப்ரூஹி, அந்த ஹரியை போய் அடை, விஷ்ணுவை போய் அடைந்து பேசு. தொம் வச்சனாத்மவன், நான் சொல்கிற மாதிரி சொல்லு, நான் என்னுடைய வச்சனத்தை படி அங்கே போய் சொல்லு. யதா அசௌ துக்கிதாம் பத்னி, இங்கே துக்கத்தோடு இருக்கா அவரோட ஒய்ஃபு, ரொம்ப பத்னி ரொம்ப துக்கத்தாக இருக்கா. அந்த பெண் விஷோகாம்ச கரிஷதி, அவளுக்கு சோகத்தை நீக்குவோராக, சோகா சோகம் இல்லாதவளாக அந்த விஷ்ணு பண்ணுவார். அந்த மாதிரி நான் சொல்லி அனுப்புகிறேன், நீ அதை போய் அவர்கிட்ட போய் சொல்லு. சிவமுவாச்ச चित्ररूपा हरिं गत्वा ब्रूहि त्वं वचनात् मम यथा असौ दुःखितां पत्नीं विशोकां च करिष्यति. इत्युक्तः चित्ररूपः अथ निर्जगाम त्वरान्वितः वैकुण्ठं परमं स्थानं वैष्णवैश्च गणैः वृतम्. ஸோ சித்திரரூபன் அப்படியே கிளம்பி அப்படி இத்தியுக்தகன்னு இப்பாறு சொல்லப்பட்ட அந்த சித்திரரூபன், சிவனால் சொல்லப்பட்ட சித்திரரூபன் துவரான்விதகன் நிர்ஜகாம வேகமாக கிளம்பி போயிட்டான். ஸோ சிவனோட ஆர்டர் தலைமையில் ஏற்றி கொண்டு போயிட்டான். வைகுண்டம் பரமம் ஸ்தானம், வைகுண்டத்துக்கு போகிற பரமமான ஸ்தானம் வைகுண்டத்துக்கு. வைஷ்ணவைஷ்ட கணைஹி விரதம், அங்கே எல்லாம் வைஷ்ணவ கூட்டம். ஸோ இங்கே பூதகணங்கள் இருக்க மாதிரி அங்கே வைஷ்ணவ கணங்கள் பார்ஷதர்கள்னு சொல்லக்கூடிய வைஷ்ணவ கூட்டம் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வைகுண்டத்திற்கு சென்றான். इत्युक्तः चित्ररूपः अथ निर्जगाम त्वरान्वितः वैकुण्ठं परमं स्थानं वैष्णवैश्च गणैः वृतम्. नानाद्रुमगणाकीर्णं वापीशत विराजितं संचुष्टं हंसकारण्ड मयूर शुककोकिलैः. ஸோ நானா துருமகணங்கள், துருமன மரம், ஏகப்பட்ட மரங்கள் இருக்காங்க. வாபி சத, நிறைய குளம் இருக்கா. சத வாப்பினா இந்த நூற்றுக்கணக்கிலான வாப்பின குளம், வாப்பின கிணறுன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல குளம். ஸோ நூற்றுக்கணக்கான குளங்கள் நிறைந்த இடமா இருக்குது. ஹம்ச காரண்டா, அந்த குளத்துலலாம் பார்த்தோம்னா ஹம்ச அன்னப்பட்சிகள் இருக்குது. காரண்டாங்கிறது நம்ம நீர்வாய் இது பறவை தான். ஸோ மயூரா நிறையா இது இருக்குது, மயூர மயில், சுக கிளி, கோகிலம் குயில். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது அந்த தோட்டங்களில். அப்போது அந்த நிஸ்ரேயசம்னு சொல்லுவோம். நார்மலாக வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு நிஸ்ரேயச கானனம் சொல்லுவோம் இல்லையா. சனகாதி முனிவர்கள்லாம் போகிறச்சு அந்த பேரை சொல்கிறான், நிஸ்ரேயச கானனம்ட்டு. ஸோ அந்த இடத்துல எல்லாமே இருக்குது, மயில் குயில் கிளி எல்லாமே இருக்குது. அந்த இடத்துக்கு போனார்கள். उच्च प्रसाद संयुक्तं पदाकाभिः अलङ्कृतं नृत्य गीतकला पूर्णं मन्दार द्रुम संयुतं. உச்ச பிரசாத சம்யுக்தன்னா உயர்ந்த மாளிகைகள்லாம் இருக்காங்க. பிராசாதங்கள்னாலே பேலஸ் மாதிரி எல்லாம் பேலஸ்கள்லாம் இருக்குது. பதாகாபி அலங்கிறத எல்லாம் தோரண வாயில்கள்லாம் நல்லா இருக்குது, நல்ல கொடியெல்லாம் அமைச்சிருக்கா, நல்லா இருக்குது. நிருத்யா கீதா கலாபூர்ணம் எல்லாம் அங்கங்கே பாட்டு டான்ஸு கீதங்கள் எல்லாம் நடக்கிறது.
கலைகள்லாம் அப்படி பூர்ணமாக இருக்குது. மந்தார துரும சமேதம், வானத்தில் உள்ள மரங்களுக்கு மந்தாரம், கல்பக விருஷம், இல்லை பாரிஜாத்தம், அப்படி 5 விதமான மரங்கள் இருக்கு இல்லையா, சந்தனம்லாம். ஸோ அந்த மந்தார மரங்கள் நிறைந்ததாக, துரும சம்யுதம், மந்தார மரங்கள் நிறைய சூழ்ந்ததாக இருந்தது. உச்ச பிராக சம்யுக்தம் நதாகாபிஹி அலங்கிருதம் நிருத்ய கீத கலா பூர்ணம் மந்தார த்ரும சம்யுதம் பகுல அசோக திலக சம்பக அலி விமண்டிதம் கூஜிதைஹி விஹகானாம் து கர்ண ஆக்லாதகரைஹி யுதம். ஸோ பகுலாங்கிறது இந்த இதுதான் தலை பகுல அவர் பேரே பகுல இவர் தானே. அவர் யார்? நம்மாழ்வாரா? நம்மாழ்வாருக்கு தான் பகுலன்னு பேர் அவருக்கு. யார்? எந்த ஆழ்வார்? பகுலன்னு. ஸோ பகுல பூ, அது ஒரு பூ. அசோக பூ இருக்கு. ஒரு மகிழம்பூவா? மகிழம்பூ தான் கரெக்டு. பகுலா ஒரு ஆழ்வாருக்கு அந்த பேரே உண்டு, பகுலா ஆழ்வார்னு ஒரு பேர் உண்டு அவருக்கு. ஸோ அசோக பூ, அப்புறம் திலகங்கிறது குங்குமப்பூ, அப்புறம் சம்பகப்பூ. சம்பகத்துக்கும் நம்ம மகிழம்பூ தானே சொல்கிறோம். சம்பகப்பூ அது உண்டு. அப்புறம் ஆளி விமண்டி தானே வரிசையாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் வரிசையாக இருக்குது. சம்பக மரம் இருக்குது, எல்லா மரமும் இருக்குது. கூஜிதைகி விககானா கூஜிதைகி, எல்லா மரத்துலையும் நிறைய விககம்னா பறவைகள், நிறைய பறவைகளாக கூஜனம் பண்ணிட்டு இருக்கு. கர்ண ஆஹ்லாத கரைகி, அதாவது காதுக்கு இனிமையாக இருக்கா. அந்த குயிலெலாம் கூவுறதெல்லாம் கேட்க கேட்க அவ்வளோ ஆஹ்லாதமாக சந்தோஷமாக இருக்கிறதான் காதுக்கு. அந்த மாதிரி பறவைகள் அந்த மரத்து மேலே இருந்தன. संवीक्ष्य भवनं विष्णोः द्वास्तौ प्राह प्रणम्य च जय विजय नामानौ वेत्रपाणौ स्थितौ उभौ. वेत्रपाणि ஆமா பாணித வேத்திரபாணி ஸ்திதௌ உபௌ. ஸோ விஷ்ணோஹோ பவனம் சம்பீட்சிய, விஷ்ணுவோடைய ஸ்தானத்துக்கு வந்துடுறா, அவருடைய பவனத்தை பார்க்கறா, அவருடைய வீடு. துவாஸ்தவ்னு அது வாசலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, வாயில் காப்பவர்கள். பிராக பிரணம்யச்ச, ஸோ அவன் வந்து வணங்கி சொல்கிறான். அவனை அந்த வாசலில் இருக்கக்கூடியவனை இந்த சித்திரரூபனாகப்பட்டவன் வணங்கி சொல்கிறான், நான் வந்திருக்கேன்னு போய் உள்ளே போய் சொல்லு. ஜெய விஜய நாமானவ். ஸோ அந்த ஜெயன் விஜயன் தானே பேர். இவருடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து ஜெயன் விஜயன். அவளை பார்த்து இந்த சித்திரரூபன் சொல்கிறான், வேத்திரபாணி ஸ்திதௌ உபௌ. 2 பேரும் கையில் கம்பை வச்சு நிற்கிறான். எல்லாரும் என்ட்ரி கிடையாது, ஜஸ்ட் லைக் தட் உள்ளே போக முடியாது. அதனால கையில் அந்த வேத்திரம்னு கம்பை வைத்து கொண்டு நிற்கக்கூடிய அவர்களை பார்த்து பணிவாக பேசுகிறான் இப்போ சித்திரரூபன். संप्लिक्ष्य भवनं विष्णोः स्वास्तौ प्राह प्रणम्य च जय विजय नामानौ वेत्रपाणि स्थितौ उभौ. चित्ररूप उवाच गो निवेदयतं शीघ्रं हरये परमात्मने दूतं प्राप्तं हरस्य अत्र प्रेरितं शूलपाणिना. भोना ஐயனே ஜெய விஜயனை பார்த்து சொல்கிறான், நிவேதயத்தம், நீங்கள் போய் உள்ளே போய் நிவேதிக்கணும், வினயமாக போய் சொல்லணும், நான் வந்திருக்கேன். சீக்கிரமாக போங்க. ஹரையே பராத்மனே, ஹரியாகப்பட்ட அந்த பரமாத்மாவாகப்பட்ட அந்த விஷ்ணுகிட்ட போய் சொல்லுங்கோ. தூதம் பிராப்தம், ஹரஸ்ய தூதம் பிராப்தம், ஹரனுடைய சிவனுடைய தூதன் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத போய் சொல்லுங்க. அத்த பிரேரித்தம் சூலபாணினா, நான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் வரலை, என்னை தூண்டி அனுப்பிச்சிருக்கார் ஆறு சூலபாணி, சூலத்தை கையில் இந்த சிவன் அனுப்பப்பட்டு நான் தூதனாக இங்கே வந்திருக்கேங்கிறத சொல்லுங்கோ. तच्छ्रुत्वा वचनं तस्य जयः परमबुद्धिमान् गत्वा हरिं प्रणम्य आह कृताञ्जलिपुटः पुरः. இதை கேட்டுட்டு ஜெய விஜயன்ல ஒருத்தன் ஜெயன், பரம புத்திமான், நல்ல புத்திசாலியான அந்த ஜெயன் வந்து ஹரிம் பிரணம்யா உள்ளே போயிட்டான், விஷயத்தை சொல்கிறதுக்கு போயிட்டான். அந்த ஹரியை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, விஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணி,
ஆக கிருதாஞ்சலி புடகா புறகா அவர் முன்னாடி நின்று கொண்டு புறகான முன்னாடி அவர் முன்னாடி நின்று கொண்டு கைகளை குவித்து கொண்டு இப்போ ஜெயன் வந்து விஷ்ணுவை பார்த்து பேசுகிறான். तच्छ्रुत्वा वचनं तस्य जयः परमबुद्धिमान् गत्वा हरिं प्रणम्य आह कृताञ्जलिपुरः पुरः देवदेव रमाकान्त करुणाकर केशव द्वारी तिष्ठति दूतो अत्र शङ्करस्य समागतः. தேவதேவனே, ரமாகாந்தனே, ரமாவுடைய கணவனே, கருணா ஆகர கருணை கடலே, இல்லை கருணை மைன் சுரங்கம், கருணை சுரங்கமே, கேசவனே, தூதக சங்கரஸ்ய தூதக, சங்கரன் அனுப்பின ஒரு தூதன் சமாகதக வந்துட்டான். இங்கே திஷ்டதி துவாரி தூதக அத்திர திஷ்டதி துவாரி திஷ்டதி, எங்கள் வாசல்ல நின்றுட்டு இருக்கான் சங்கரன் அனுப்பின தூதன் ஒருத்தன்னு விஷயத்தை சொல்கிறேன். தேவதேவ ரமாகாந்த கருணாகர கேசவ द्वारी तिष्ठति दूतः अत्र शङ्करस्य समागतः. राधे कृष्ण. आज्ञापय प्रवेष्टव्यः न वा इति गरुडध्वज चित्ररूपधरः अपि अस्ति न जाने कार्यगौरवम्. ஆக்ஞாபய தேவனே, எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுங்கோ, அவனை உள்ளே அனுப்பணுமா வேண்டாமா? ஸோ ஆக்ஞாபயன நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்கோ. பிரவேஷ்டவியக நவா, அவனை உள்ளே அனுப்பலாமா கூடாதா? ஸோ பிரவேஷ்டவியகன உள்ளே அனுப்ப வேண்டுமா, நவா இல்லையா அனுப்பக்கூடாதா? இது கருடத்வஜ, கருடனை துவஜத்தை கொடியில் கொண்டவரே விஷ்ணுவே சொல்லுங்கோ. சித்திரரூபதரக அஸ்தி அபி அஸ்தி, அங்கே அவன் பேர் சித்திரரூபன்னு பெயர், அந்த பெயருடையவன் அங்கே நிற்கிறான். ந ஜானே காரியம், என்ன காரியத்துக்காக வந்திருக்கான், அவன் எந்த ஒரு பெரிய காரியத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ந ஜானே, எனக்கு தெரியாது. आज्ञापय प्रवेष्टव्यः न वा इति गरुडध्वज चित्ररूपधरः अपि अस्ति न जाने कार्यगौरवम्. इति आकर्ण्य हरिः प्राह जयं प्रज्ञातकारणः प्रवेशय अत्र रुद्रस्य वृत्यं समयसंस्थितम्. ஸோ இதை கேட்டுட்டு இது ஆக்கர்ணியா, இவன் சொன்னதை கேட்ட ஹரி விஷ்ணு ஜெயம் பிராகா, ஜெயன் தானே வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜெயனை பார்த்து பிரஜாத காரணக, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாதா, அவர் எல்லாம் அறிந்தவர், அதனால பிரஜாத அறிந்து கொண்ட காரணத்தை அறிந்தவரான அந்த விஷ்ணு பிரவேசையா அத்திரா சொல்ற உள்ள அனுப்பு, பிரவேசையா அவனை நீ அனுப்பிவிடு உள்ள. ருத்ரஸ்ய பிருத்தம், ருத்ரனுடைய பிருத்தியம் சேவகன், ருத்ரனுடைய சேவகனை உள்ளே அனுப்பு. சமய சம்ஸ்திதம், ஸோ எனக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சமயம்னு டைம், இந்த டைமில் ஹீ இஸ் வெயிட்டிங். ஸோ எனக்கு வேண்டி வெயிட் பண்ணுற அவனை நீ உள்ளே அனுப்புன்னு சொல்கிறார். इति आकर्ण्य हरिः प्राह जयं प्रज्ञातकारणः प्रवेशया अत्र रुद्रस्य वृत्यं समयसंस्थितम्. इति आकर्ण्य जयः तूर्णं गत्वा तं परम अद्भुतं येहि इति आकारयामास जयः शङ्करसेवकम्. ஸோ இந்த வார்த்தையை கேட்ட அந்த ஜெயன் தூர்ணம் கத்வா, தூர்ணம்னாலும் தொரித்தம்னாலும் வேகமாக வேகமாக வெளியில் போகிறான். தம் பரம அத்புதம், அந்த அத்புதமாக வந்திருக்கக்கூடிய தூதனாக சித்திரரூபனை பார்த்து ஏஹி பாபா உள்ளே போ அப்படின்னு சொல்கிறான். ஏஹி அடைவாய், உள்ளே போவாய். இது ஆகாரயாமாச, இவ்வாறு சொன்னான். ஜெயக சங்கர சேவகம், சங்கருடைய சேவகனை உள்ளே நுழைய வைத்தான். प्रवेशितः जयेन अथ चित्ररूपः तथाकृतिः प्रणम्य दण्डवत् विष्णुं कृत अञ्जलिपुटः स्थितः. ஸோ ஜெயனாலே உள்ளே செலுத்தப்பட்ட அந்த சித்திரரூபன், பிரவேசித்தக சித்திரரூபக, சித்திரரூபன் உள்ள போயாச்சு. ஸோ ததா ஆக்கிருதிகி அப்படின்னு அர்த்தம், அவனுடைய உருவமும் அதே மாதிரி இருக்குது, பேர் மட்டும் சித்திரரூபன் இல்லையா, அந்த உடும்பமும் ரொம்ப ஆச்சரியமான ரூபத்தோடு அழகோடு இருக்கக்கூடிய ரூபத்தோடு உடைய அந்த ஆக்கிருதியோடு இருக்கக்கூடிய அந்த சிவனை அவன் சித்திரரூபன் உள்ள போயிட்டான். தண்டவத் விஷ்ணு பிரணம்ய, தண்டனிட்டு வணங்குறான், நீளவன் நமஸ்காரம் பண்ணி. கிருத அஞ்சலி புடக ஸ்திதகா, கை கூப்பி வணங்கி நின்றான். ஸ்திதகா அங்கு நின்றான் விஷ்ணுவை பார்த்து. பிரவேசிதः ஜயேன அத சித்ரரூபः ததா ஆக்ருதிः பிரணம்ய தண்டவத் விஷ்ணும் கிருதாஞ்சலி புடக ஸ்திதः.
दृष्ट्वा तं विस्मयं प्राप भगवान् गरुडध्वजः चित्ररूपधरं शम्भोः सेवकं विनयान्वितम्. ஸோ சம்போஹோ சேவகம், சிவனுடைய சேவகன், வினயான்விதம் பணிவோடு கூட இருக்கக்கூடியவன், சித்திரரூபன் என்ற பெயரை உடையவன், அவனை பார்த்து ஸோ தம் விஸ்மயம் திருஷ்டுவா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கான்னு அவனை பார்க்குறார். விஸ்மயம் பிராப பகவான் கருட, அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார் கருட கொடியை உடைய அந்த விஷ்ணு, அந்த சித்திரரூபன் எதுக்கு வந்திருக்கான், ஏன் வந்திருக்கான்னு அவர் தெரிஞ்சால் கூட இவன் யார், இவன் எங்கே வந்திருக்கான்ங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாராம். எல்லாமே நாடகம்தான். दृष्ट्वा तं विस्मयं प्राप भगवान् गरुडध्वजः चित्ररूपधरं शम्भोः सेवकं विनयान्वितम्. पप्रच्छ तं स्मितं कृत्वा चित्ररूपं रमापतिः कुशलं देवदेवस्य सकुटुम्बस्य च अनग. அனகான்னு கூப்பிடுறார். குற்றமற்றவனே, சித்திரரூபா குற்றமில்லாதவனே, ஸ்மிதம் கிருத்வா பப்ரச்ச, புன்னகையோடு கேட்குறார், கேள்வி கேட்குறார். பப்ரச்சன கேள்வி கேட்டார். சித்திரரூபம் ரமாபதி, சித்திரரூபனை பார்த்து ரமாவின் கணவனான விஷ்ணு கேட்டார். தேவதேவசிய ச குடும்பசிய குஷலம் ச கேட்குறார். அப்போ தேவதேவனான அந்த சிவன் குடும்பத்தோடு கூட நலமா, குஷலம் நலமாக இருக்கிறாரான்னு கேட்குறார் முதல்ல. पप्रच्छ तं स्मितं कृत्वा चित्ररूपं रमापतिः कुशलं देवदेवस्य सकुटुम्बस्य च अनग. कस्मात् त्वं प्रेषितः अस्ति अत्र ब्रूहि कार्यं हरस्य किम् अथवा देवदानां च किञ्चित् कार्यं समुत्थितम्. கஸ்மாத்துவம் பிரேஷித்தகா, எதுக்காக வேண்டி நீ அனுப்பப்பட்டாய், பிரேஷனம்னா அனுப்புறது, நீ எதுக்காக வேண்டி இங்கே அனுப்பி இங்கே வந்திருக்காய், அத்திர அசி அத்திர இங்கே அனுப்பப்பட்டவராக இருக்கிறாய். ப்ரூஹி காரியம் ஹரஸ்ய, ஹரனுடைய காரியம் என்ன, சிவனோட காரியம் என்ன ஆகணும், அதுக்காக வேண்டி நீ வந்திருக்கியே சொல்லு. அதுவா தேவதானாம் இல்லையா, சிவனோட காரியம் இல்லையா, வேறு எதுவும் தேவர்கள் ஒன்று அனுப்பியிருக்காளா, தேவர்களோட காரியத்துக்காக வேண்டி சிவன் ஒன்று அனுப்பியிருக்காரா. ஸோ கிஞ்சித் தேவதானாம் காரியம், தேவர்களுடைய காரியத்துக்காக வேண்டி எழுந்திருக்கக்கூடிய சமுத்திதம்னு என்னது, தேவர்களுக்கு ஏதோ காரியம் அவன் இருக்கு, அதுக்காக வேண்டி நீ அனுப்பப்பட்டிருக்காயா சொல்லு. कस्मात् त्वं प्रेषितः असि अत्र ब्रूहि कार्यं हरस्य किम् अथवा देवदानां च कार्यं समुत्थितम्. दूत उवाच किम् अज्ञातं तव अस्ति इह संसारे गरुडध्वज वर्तमानं त्रिकालज्ञ यद् अहं प्रब्रवीमि वै. உண்டு பிரப்ரவீமி வை, பிரப்ரவீமி வை. ஸோ தூதன் சொல்கிறான், உங்களுக்கு தெரியாத ஏதாவது உண்டான்னு கேட்குறேன். ஸோ கிம் அஜ்ஞாதம் தவ, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது ஒன்று உண்டா, அஸ்தீக இந்த உலகத்தில் இருக்கா, சம்சாரே கருட துஜா, சம்சாரத்தில் தெரியாத விஷயம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது கருடக்கூடிய உடையவரே. திரிகாலஜ்ஞா, 3 காலத்துலேயும் நடக்கக்கூடிய தெரியும், பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர், முக்காலமே அறியக்கூடியவர் விஷ்ணு. வர்த்தமானம் எதகம், அதாவது என்ன நடக்கிறது, 3 காலங்களே என்ன நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். எதகம் பிரபிரவிமி, நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா, ஸோ அப்படி கேட்குறான். எதகம் பிரபிரவிமி, நான் சொல்லணுமா, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறேன். दूतोवाच किम् अज्ञातं तव अस्ति इह संसारे गरुडध्वज वर्तमानं त्रिकालज्ञ यद्यहं प्रब्रवीमि वै. प्रेषितो अस्मि भवेन अत्र विज्ञप्तुं त्वां जनार्दन हरस्य वचनात् वाक्यं प्रब्रवीमि त्वयि प्रभो. பவேன அத்திர பிரேஷிதோ அஸ்மி, பவன்ன சிவன் அர்த்தம். ஸோ சிவனால் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். விஜ்ஞப்தும், உங்களை விஜாபனம் பண்ணணும், உங்களை பணிவோடு ஒரு விஷயத்த சொல்லணும், அதுக்காக வேண்டி அனுப்பிச்சிருக்கார். துவாம் ஜனார்தன, ஜனார்தனனே உன்னை நோக்கி நான் வந்திருக்கேன். ஹரஸ்ய வச்சனாத், ஹரன் சிவனுடைய வார்த்தையினால், வாக்கியம் பிரவீமி, அவர் என்ன சொன்னார்ங்கிற அந்த வார்த்தையை பிரபிரவீமி தொய்யி பிரபு, நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் கேட்குறேன், நான் வந்து பணிவோடு நான் உங்கள்கிட்ட விஜாபனம் பண்ணுறேன். प्रेषितः अस्मि भवेन् अत्र विज्ञप्तुं त्वां जनार्दन हरस्य वचनात् वाक्यं प्रब्रवीमि त्वयि प्रभो. பவேன அத்திர, ஓகே. ओके.
तेन उक्तम् एतत् देवेश भार्या ते कमलालया तपः तपति कालिन्दी तमसा सङ्गमे विभो. தேன உக்தம், சிவன் என்ன சொன்னார்ங்கிறத சொல்கிறேன்னு சொல்லிட்டு டைரக்டாக யார் சிவன் வந்து இப்போ வந்து விஷ்ணுவை பார்த்து பேசுகிற மாதிரி வருது. டைரக்ட் ஸ்பீச்சில் வந்துடுது. இப்போ இவன் சொல்கிறான் என்ன சொன்னான்னு சொன்னால் இப்போ சிவன் விஷ்ணுவை பார்த்து பேசுகிறார் அப்படி மாதிரி வந்துருந்தது. பாரியாம் தே கமலாலயா, கமலாலயத்தை இருப்பிடமாக கொண்ட உன்னுடைய பாரியை சிவன் சொல்கிறார், உன்னுடைய மனைவி தபகா தபதி, அவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. காளிந்தி தமசா சங்கமே, அதான் தீர்த்த கஷேத்திரம், காளிந்தி நதியும் தமசா நதிக்கரையும் சேரும் இடத்தில் அவள் உட்காந்து உங்களுக்காக வேண்டி தபஸ் பண்ணுறார் அப்படின்னு சிவன் சொல்கிறா. அப்படியே டைரக்ட் ஸ்பீச்சில் வருது. தூதன் தான் சொல்லிட்டு இருக்கான். रूपधरा देवी सर्वार्थ सिद्धिदायिनी ध्यातुं योग्य अमरगणैः मानवैः यक्षकिन्नरैः. யோக்யா அமரகணகி, யோக்யா நெடில். ஹை ரூபதரா தேவி, அவள் குதிரை வடிவில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஹை ரூபத்தோட குதிரை, பெண் குதிரை வடிவமாக அந்த தேவி சர்வார்த்த சித்திதாயினி, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள். அவள் எப்பேற்பட்ட பவர்ஃபுல் லேடி இல்லையா? ஐஸ்வர்யம் வேணும்னா லக்ஷ்மி தானே கேட்கணும். ஸோ எல்லா அர்த்தங்களையும் புருஷார்த்தங்களையும் கொடுக்கறதுக்குள்ள சாமர்த்தியம் உடையவள், சித்தியை கொடுக்கக்கூடியவள். தியாத்தும் யோக்கியா, யாரை எல்லாருமே மனசில் வச்சு தியானம் பண்ணணுமோ அவள் இப்போ தபஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே லக்ஷ்மியை நோக்கி தியானம் பண்ணணும், தபஸ் பண்ணணும். ஸோ யோக்கியமான அந்த யோக்கியத்தை உடையவள், எல்லாராலும் தியானிக்கப்படக்கூடிய யோக்கியத்தை உடையவள். அமரகணைகி மாணவைகி எச்சக்கினர், யாரெல்லாம் அமரர்களும் அவளை தான் தியானிக்கணும். தனக்கு பணம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும்னா தேவியை தான் தியானிக்கணும். அப்புறம் மாணவைகி மனிதர்களும் யட்சர்கள் கிண்ணறர்கள் எல்லாருமே தியானம் பண்ண வேண்டிய தேவி அங்கே குதிரை வடிவில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கா. தேவி சர்வார்த்த சித்திதாயினி ध्यातुं योग्य अमरगणैः मानवैः यक्षकिन्नरैः. विना तया नरः को अपि सुखभागी भवेत् न हि तां त्यक्त्वा पुण्डरीकाक्ष प्राप्नोषि किं सुखं हरे. हरे हरेன விஷ்ணுவே. வினாதயா, அவள் இல்லாமல் எந்த மனிதனும், கோபி நரக, எந்த ஒரு மனிதனும் சுகபாவே ந பவேது இல்லையா? ஒரு சுகத்தை அடைய முடியாது. தேவி லக்ஷ்மியோட கடாட்சம் இல்லைன்னா எந்த மனுஷனுக்கு தான் சுகம் இருக்கும்? ஸோ சுகமே அடைய முடியாது. அவளை புண்டரிகாட்சன்னு கூப்பிடுறார். தாமரை கண்களை உடைய சிவனே விஷ்ணுவே தாம் தெக்துவா, அந்த தேவியை விட்டு விட்டு பிராப்னோஷி கிம் சுகம், உங்களுக்கு என்ன சுகம் இருக்கும்? ஹே ஹரே, ஹே விஷ்ணுவே, உங்களுக்கு என்ன சுகம் இருக்கும் அப்படின்னு சிவனே சொல்கிற மாதிரி இந்த தூதன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ विना तया नरः कोऽपि सुखभागी भवेत् न हि तां त्यक्त्वा पुण्डरीकाक्ष प्राप्नोषि किं सुखं हरे. दुर्बलो अपि स्त्रियं वादी निर्धनः अपि जगत्पथे विना अपराधं च विभो किं त्यक्ता जगदीश्वरी. ஜெகத்பதே, ஜகத்துக்கெல்லாம் தலைவனே, பதியாக இருக்கக்கூடியவரே, துர்பலன், பலமே இல்லாத ஒருத்தன் கூட, யாருக்கு பலமே இல்லை, ஒரு சாமர்த்தியம் இல்லை, அப்படி அவன் கூட ஸ்திரியம் பாத்தி, தன்னை நம்பி வந்த பொண்டாட்டியை காப்பாற்றுறான். பாத்தின்னு ரட்சிக்கிறான். தன்னை நம்பி வந்த பெண்ணை காப்பாற்றுகிறான். பலம் இல்லாத கூட நிர்தனகாபி, அதே மாதிரி பணம் இல்லாதவன் கூட எப்படியோ கடனை வாங்கி எப்படி சமாளித்து தன்னோட பொண்டாட்டிக்கு ஒரு கஞ்சி ஊத்துறான். ஸோ அப்படி நிர்தனமானவன், பணம் இல்லாதவன் கூட ரட்சிக்கிறான். ஆனால் விபோ, எங்கும் நிறைந்த பகவானே, வினா அபராதம், அவளுக்கு அபராதமே கிடையாது. என்ன தப்புன்னா, ஏதோ குதிரையை பார்த்துட்டு இருந்தால் ஒரு பெரிய அபராதம் அது. அதனால அபராதம் இல்லாத அந்த பெண்ணை கிம் தியக்தா ஜெகதீஸ்வரி, ஜெகத்துக்கே ஈஸ்வரன் அவளை நீங்கள் ஏன் விட்டீர்கள்? நீங்கள் அவளை கைவிடலாமா? அவளை பூமிக்கு அனுப்பலாமான்னு கேட்குறான். துர்பலோ அபி ஸ்திரியம் பாதி நிர்தனோ அபி ஜகத்பதே வினா அபராதம் ச விபோ கிம் தியக்தா ஜெகதீஸ்வரி. दुःखं प्राप्नोति संसारे यस्य भार्या जगद्गुरो दिक्तस्य जीवितं लोके निन्दितं तु अरिमण्डले. ஸோ ஜகத்குரு, ஜகத்துக்கே குருவானவரே, ஜகத்குருவான விஷ்ணுவே, சம்சாரே யஸ்ய பாரியா,
சம்சாரத்தில் இந்த பூமியில் எஸ்ய பாரி எவருடைய மனைவியாக்கப்பட்டவள் துக்கம் பிராப்னோதி அவள் துக்கம் அடைந்தால், ஒரு பூமியில் ஒரு பெண்டாட்டி ஒரு கஷ்டப்படுறா துக்கத்தை அடையிறாள்னு சொன்னால், திக்தஸ்ய ஜீவிதம் லோகே அவளை ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்கான ஒரு கணவன் ஒரு மனிதன், அவன் ஒரு சீசி போடுறான். இவ்வளோ கேவலம் அவனுக்கு பொண்டாட்டி கூட ரட்சிக்க முடியாதவன், அவனை வெறுக்கணும். திக்குன்னு சொன்னான்னு சீச்சி, அவன் இவ்வளோ மோசம், அவனுடைய வாழ்க்கை வாழறதே வேஸ்ட்டு. ஜீவிதம் லோகே திக்கு, அவன் வாழ்க்கை வாழறதே தப்பு. என அவன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு லாய்க்கு இல்லாமல் இருக்கான். நிந்திதம் தூ அரிமண்டலே. ஸோ அரிமண்டலேன்னு என்னது, எல்லா எதிரிகளுமே அவனை நிந்திப்பார்கள். அரிமண்டலேன்னு என்னது, அவனுடைய எதிரிகள் எல்லாமே இதான் சான்ஸ்ன்னு அவனை நன்னா திட்டி விடுவா. நிந்திதம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு தேவையா? துக்கம் பிராப்னோதி சம்சாரே யஸ்ய வாசா ஜகத்குரு திக்தஸ்ய ஜீவிதம் லோகே நிர்ஜிதம் அரிமண்டலே. ராதே கிருஷ்ணா. कामाः रिपवः ते अद्य दृष्ट्वा तां दुःखितां वृषं त्वां वियुक्तं च रमया हसिष्यन्ति दिवानिशम्. ஸோ ரிபவகத்தே உன்னுடைய எதிரிகள். இப்போ விஷ்ணுவை பிடிக்காதவாலாம் என்ன சொல்லுவா, ஐயா பொண்டாட்டி ரட்சிக்க தெரியல, இந்த விஷ்ணுவை அனுப்பிச்சி விட்டார் பாரு பூமிக்குன்ட்டு. உன்னுடைய எதிரிகள் தேரிப்பவக, உன்னுடைய எதிரிகள் சாக்காமாக ரொம்ப ஹாப்பி ஆகிடுவா, தங்கள் விருப்பம் நிறைவேறியவர்களாக ஆகிடுவா. ஏன்னா நீ துக்கப்படுற, உன்னோட துக்கத்தை பார்த்து அவன் ஹாப்பி. நீ பொண்டாட்டி அனுப்பினதுனால சாக்காமாக தங்களுடைய விருப்பம் நிறைவேறியவர்களாக ஆவார்கள் உன்னுடைய எதிரிகள். திருஷ்டுவா தாம் துக்கிதாம் ரிஷம், நல்ல துக்கத்தில் இருக்கிறவருடைய பொண்டாட்டியை பார்த்து அவர்கள் எதிரிகள் சந்தோஷம் அடைவார்கள். துவாம் வியுக்தம் ச ரமயா, உன்னால் பிரியப்பட்ட, உன்னிடமிருந்து பிரிக்கப்பட்ட அந்த ரமாதேவி ஆகப்பட்டவனால ஹசிஷந்தி திவானிஷம், ராவும் பகலும் சிரிப்பா, கை கொட்டி சிரிப்பா. உன்னால் கைவிடப்பட்ட அந்த லக்ஷ்மியை பார்த்து அவள் எல்லாரும் ஹசிஷ்யந்தின்னு சொன்னால் இங்கே கேலியாக சிரிப்பார்கள் ராவும் பகலும். ரமாம் ரமய தேவேஷ த்வதுத்சங்க கதாம் குரு சர்வலக்ஷண சம்பன்னாம் சுஷீலாம் ச சுரூபிணீம். தொத் உத்சங்ககதாம். உத்சங்கம்னு சொன்னால் மடி. உத்சங்கம்னா மடி, உத்சங்கம்னா தோல்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மடி. ஸோ ரமாம் ரமைய, நீ ரமாவை கூட்டின்னு பக்கத்தில் வச்சுக்கோ. ரமாங்கிற பேரே என்னது, ரமிக்கிறதுனால ரமான்னு பேர் அவளுக்கு. ஸோ உனக்கு ஆனந்தத்தை தரக்கூடியவள் ரமா. அவன் கூட இருந்து சந்தோஷமாக இரு தேவேஷனே. யார் இப்போ சித்திரரூபன் சொல்லிட்டு இருக்கார் சிவனுடைய செய்தியை. இப்போ சிவனே டைரக்ட் ஸ்பீச்சில் பேசுகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கார். தேவர்களா ஈசனே, நீ அவளோடு கூட சேர்ந்து இரு. தொத் உத்சங்ககதாம் குரு, உன்னுடைய மடி மீது அமர்வர்களாக அவள் ஆகட்டும். அவளை மடியில் ஏற்றி வச்சுக்கோ, அவளை கொண்டு பூமியில் கொண்டு தள்ளாதே. குரு அவ்வாறு செய். சர்வலக்ஷண சம்பன்னாம், அவள் லக்ஷணம் அழகு. அப்போ ஏற்பட்ட ஸ்ரீதேவி லக்ஷணத்தோடு கூடியவள். சுஷீலாம் நல்ல ஒழுக்கத்தோடு கூடியவள். சுரூபிணியும் அழகான ரூபத்தை உடையவள். அவளை உன் மடியில் வச்சுக்கோ, பூமியில் அனுப்பினே தப்புன்னு சொல்றார். ரமாம் ரமய தேவேஷ உத்சங்ககதாம் குரு சர்வலக்ஷண சம்பன்னாம் சுஷீலாம் ச சுரூபிணீம். सुखितः भव तां प्राप्य वल्लभां चारुहासिनीं कान्ता विरहजं दुःखं स्मरामि अहम् अनातुरः. சுகிதகா பவ, நீ சுகத்தோடு கூட இரு. பொண்டாடி பக்கத்தில் இருந்தால் தான் உனக்கு சுகம். ஸோ அப்படி சுகமாக இரு. பவன்னா ஆகுன்னு அர்த்தம். பவன்னா சிவன்னா நவுனில், இங்கே பவ வர்பில் ஆகு, சுகமாக ஆகு. தாம் பிராப்பிய வல்லபாம், உன்னுடைய பிரியமான அந்த பெண்டாட்டியை அடைந்து, சாருஹாசினி அழகிய புஞ்சிரிப்போடு இருக்கக்கூடிய அந்த மனைவியை அடைந்து சந்தோஷப்படு. காந்தா விரகஜம் துக்கம், தன்னுடைய மனைவியை விரகத்தாபத்தில் அனுப்பி அவரை இழந்து அவரை எங்கேயோ அனுப்பிச்சுட்டு தான் விரகத்தில் இருக்கக்கூடிய அந்த துக்கத்தை ஸ்மராமி அகம் அநாதுரக, நான் இப்போ கூட நினச்சி பார்க்குறேன். என்னுடைய காந்தா எங்கே தட்சனுடைய யாகத்தில் சதி போய் அங்கே போய் அவள் அக்னியில் அவளே கொளுத்தினுட்டா இல்லையா, யோகாக்னியை மூட்டி. ஸோ இவருக்கு ரொம்ப கோபம் தாபம் எல்லாம் வந்தது சிவனுக்கு. அதை நான் நினச்சி பார்த்துக்கிறேன் இப்போது. அகம் அநாதுரகன்னு ரொம்ப உதாசீனராக இருக்கக்கூடிய நான், அநாதுரகன்னு ஒரு விதமான துக்கமோ சுகமோ இல்லாத நான்.
ஸோ ஆத்துரம்னா பீடைன்னு அர்த்தம். அனாத்துரகன்னு அந்த பீடையெல்லாம் இல்லாமல் இப்போ பகவான் வந்து ஒரு விதமான அதாவது உதாசீனராக இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் முன்னாடி அவளை இழந்த போது எப்பேற்பட்ட துக்கப்பட்டார் அவர். பொண்டாட்டியை வச்சுட்டு டான்ஸ் தாண்டவம் ஆடுறார் இல்லையா, அப்போ தானே விஷ்ணு வந்து அவளை அந்த உமாவை கையிலேருந்து பிடுங்கி அவளை வெட்டி 51 சக்தி பீடங்களை ஏற்படுத்தினார் இல்லையா. அவர் ஆடும்போது அவள் கையில் இருந்த அந்த பார்வதியை பிடுங்கி அவளை வெட்டி எல்லா இடத்துலையும் போட்டார். செத்து போன அந்த உடம்பை வச்சுட்டு இவர் ஆடுறாரே சொல்லிட்டார். ஸோ அந்த மாதிரி உள்ள துக்கத்தை நான் இப்போ நினச்சி பார்க்குறேன்னு சொல்கிறேன். सुखितः भवतां प्राप्य वल्लभां चारुहासिनीं कान्ता विरहजं दुःखं स्मरामि अहम् अनातुरः मम भार्या मृता विष्णु दक्षयज्ञे सती यदा तदा अहं दुःसहं दुःखं புக்தவான் அம்புஜேக்ஷண. அம்புஜேக்ஷண தாமரை கண்களை உடையவனே. அம்புஜ ஈக்ஷண, ஈக்ஷண பார்வை, தாமரை கண்களோடு கூடியவனே. மம பார்வியா மிருதா, என் பொண்டாடி செத்து போயிட்டான். அந்த சமயத்தில் ஹே விஷ்ணு, என் பொண்டாடி செத்தே போயிட்டான். தட்சயஜ்ஞே சதியதா, என்னுடைய மனைவியான சதி தட்ச யாகத்தில் போய் அங்கே யோகாகினியில் இறந்து போனாள். ததா அகம் துஸ்ஸகம் துக்கம், சகிக்க முடியாத துக்கம். அப்பேற்பட்ட ஒரு துக்கத்தை நான் சகித்தேன். புக்தவான் அனுபவித்தேன். நான் அந்த அப்பேற்பட்ட துக்கத்தை நான் அனுபவித்தேன். அந்த துக்கம் எப்பேற்பட்டது, மனைவி இழக்கிற துக்கம் எனக்கு தெரியும். मम भार्या मृता विष्णु दक्षयज्ञे सतीयता तदा अहं दुःसहं दुःखं भुक्तवान् अम्बुजेक्षण. संसारे अस्मिन् नरः को अपि मा भूत् मत्सदृशः अपरः मनसा अकरवं शोकं तस्या विरह पीडितः. அஸ்மின் சம்சாரே, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் கோபினரக, எந்த ஒரு மனிதன் கூட என்னுடைய சதுர்ஷக, என்னுடைய மாதிரி துக்கத்தை அபரக வேறு யாருமே அனுபவிக்கக்கூடாது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேனா, நான் இப்போ நினச்சேன் யாருமே என்ன அளவுக்கு கஷ்டமே படக்கூடாது. மனசா கரவம் சோகம், மனசில் அவ்வளோ சோகம் பண்ணினேன் நான். தஸ்யாக விரக பீடித்தக, அவளுடைய விரக தாபத்தை அடைந்து நான் ரொம்பவே மனசில் துக்கப்பட்டேன். राधे कृष्णा. संसारे अस्मिन् नरः कोऽपि मा भूत् मत्सदृशः अपरः मनसा अकरवं शोकं तस्याः पीडितः. कालेन महता प्राप्ता मया गिरिसुता पुनः तपः तप्तवा अतिदुस्साध्यं यया या दग्धा तु ऋषा अध्वरे. யா தக்தா து ருஷா அத்வரே, கோபத்தினால தக்தா எரிக்கப்பட்டால், யோகாகினி மூட்டியை செத்தே போயிட்டா. ஸோ யா தக்தா, அந்த சத்தியாகப்பட்டவள் எப்படி எரிக்கப்பட்டாலும், அத்வரே யாகத்தில், தட்சனுடைய யாகத்தில் அவள் எரிக்கப்பட்டாள் இல்லையா, தானே தன்னுடைய அக்னியை மூட்டி இறந்து போனான். ஸோ அவளை மகதா காலையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு கிடச்சாவன். அதுக்கப்புறம் ஹிமாவரோட மகளாக பிறந்து அவள் தபஸ் பண்ணி சிவன் அடையிறதுக்கு அவள் தபஸ் பண்ணி சிவன் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உட்காந்து அதுக்கப்புறம் 2 பேர் மீட் பண்ணினா அந்த மாதிரி அதுவும் முருகன் பிறக்கிறதுக்காக வேண்டி தேவர்கள் ஒரு நாடகம் ஆடி அவள் 2 கல்யாணம் ஆச்சு. ஸோ ரொம்ப காலம் கழிஞ்சு தான் மயா பிராப்தா, அவள் அடைந்தேன், மீண்டும் அடைந்தேன். கிரிசுதா புனக, கிரியின் மகளாக மேனாதேவிக்கும் இமவானுக்கும் மகளாக பிறந்த அவளை நான் மீண்டும் அடைந்தேன். அப்போ பார்வதியாக. தபக தப்துவா அதி துஸ்சாத்தியம், சும்மாலாம் கிடைக்கல எனக்கு. அவள் பயங்கரமான தபஸை செய்து, துஸ்சாத்தியம் தபக, ஈஸியாக செய்யவே முடியாது, அவ்வளோ கஷ்டமான தபஸை செய்து வந்து அந்த சதியை நான் மீண்டும் அடைந்தேன். कालेन महता प्राप्ता मया गिरिसुता पुनः तपः तप्त्वा अतिदुस्साध्यं या दत्ता तु रुषा अध्वरे. हरे किं सुखम् आपन्नं त्वया सन्त्यज्य कामिनीम् एकाकी तिष्ठता कालं सहस्रवत्सर आत्मकम्. ஓகே, ஹரே ஹரேன்னு கூப்பிட்றார் விஷ்ணுவே. கிம் சுகம் அப்பனும் தோயா, உனக்கு என்ன சுகம் கிடச்சிது, பொண்டாட்டி இப்படி விரட்டி விட்டதுனால உனக்கு என்ன சுகம் கிடச்சிது. சந்தியஜ காமினி, காமினி உன்னுடைய விருப்பமான மனைவியை அவளை விட்டு விட்டதுனால உனக்கு என்ன சுகம் கிடச்சிது. ஏகாக்கி, தனி மேலே உட்காந்துருக்கா இந்த லக்ஷ்மி ஆகப்பட்டவள், தனி மேலே தபஸ் பண்ணு. திஷ்டதா காலம் சகசிரவத்சராத்மகம், சகசிரவத்சரம்னா 1000 வருஷம், 1000 வருஷம் அங்கே உட்காண்டிருக்கா, தனி மேலே உட்காண்டிருக்கா, உன்னை பிரிஞ்சு உட்காண்டிருக்காளே, உனக்கு என்ன சுகம் கிடச்சிது அதனாலன்னு கேட்குறாரு இப்போ சிவன்.
संसारे किं सुखमापन्नं त्वया सन्ध्यङ्क्य कामिनीम् एकाकी तिष्ठता कालं सहस्रवत्सरात्मकम् गत्वा आश्वास्य महाभागां सम् आनय निज आलयं मा भूत् कोऽपि इह संसारे विमुक्तः रमया तया. ஸோ அவளை போய் கத்வா அங்கே சென்று ஆஸ்வாசிய மகாபாகாம் ஆஸ்வாசிய மகாபாகன மகாபாகியமுடைய அந்த லக்ஷ்மியை ஆஸ்வாசப்படுத்தி தப்பு பண்ணிட்டே சொல்லி அவளை மன்னிப்பு கேட்டு சம் ஆனைய நிஜாலயம் உன்னுடைய வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு வா அவளை. மாபூத் கோபீக சம்சாரே, வேறு யாருக்குமே இந்த கஷ்டம் வரக்கூடாது. விமுக்தக ரமயாத்தயா, அதாவது எல்லாருக்குமே லக்ஷ்மியோட ஒரு அபயம் வேணும். லக்ஷ்மியோட அபயம் இல்லாமல் எல்லாருமே கஷ்டப்படுவா, உலகத்தில் எல்லாருமே கஷ்டப்படுவா. ஸோ அவளுடைய இந்த ஐஸ்வர்யம் அவளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொன்னால் தேவி உங்களோட கூட இருந்தால் தான் நடக்கும் அது. அதனால யாருமே இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதுக்காக வேண்டியாவது ரமாவை கூட்டிட்டு வாங்கோன்னு சொல்கிறார். गत्वा आश्वास्य महाभागा सम् आनयन् जालयम् कोऽपि इह संसारे विमुक्तः रमया तया. कृत्वा दुर्गरूपं त्वं भजतां कमलालयाम् उत्पाद्य पुत्रम् आयुष्मन् ताम् आनय शुचिस्मिताम्. ஸோ துரக ரூபம் தொம் கிருத்வா, நீங்கள் போகிறோச்ச குதிரை வடிவில் போங்கோ சொல்கிறார். ஸோ துரகம்னாலும் குதிரை. ஸோ துரக ரூபம் தொம் கிருத்வா, நீங்கள் துரக ரூபம் குதிரை வடிவம் எடுத்து தாம் கமலாலயாம் பஜ, அந்த கமலாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மியை கொண்டாடுங்கள். உத்பாத்திய புத்திரம், அவள் கூட இருந்து அவளுக்கு ஒரு குழந்தையை உண்டாக்கி கொடுத்துட்டு உத்பாதனம் பண்ணி, உத்பாதன பிறப்பித்து ஒரு குழந்தையை அவள் மூலமாக பிறப்பித்து, ஹே ஆயுஷ்மன் தீர்காயுசு உடைய விஷ்ணுவே, தாம் ஆனைய சுச்சிஸ்மிதாம், அந்த புன்சிரிப்போடு சுச்சிஸ்மிதான அழகிய புன்முறுவலை உடைய அந்த பெண்ணை நீங்கள் ஆனைய திருப்பி கொண்டு வாருங்கள். कृत्वा तुरगरूपं त्वं भजतां कमलालयाम् उत्पाद्य पुत्रम् आयुष्मन् ताम् आनयन्. व्यास उवाच हरिः आकर्ण्य तद्वाक्यं चित्ररूपस्य भारत तथा इति उक्त्वा तु तं दूतं प्रेषयामास शङ्करम्. ஸோ இவ்வளோ தூதன் சொல்லியாச்சு, இந்த கதை ஃபுல்லாக சொல்லின அப்புறம் வியாசர் இங்கே சொல்லிட்டு இருக்கார். ஹரிஹி ஆக்கர்ணி தத்வாக்கியம். ஸோ சிவனோட தூதனாக வந்தவன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறத கேட்டு சித்திரரூபனுடைய வார்த்தைகளை கேட்ட அந்த ஹரியாகப்பட்டவர் பாரதா, ஹே ஜனமேஜயா, பரதகுல தோன்றலே ஜனமேஜயா, ததா இது உக்துவா, ஓகே அப்படின்றார். நான் அப்படியே போகிறேன். சிவன் சொல்லிட்டாரா, ஓகே நான் ஹய ரூபம் எடுத்து குதிரை ரூபம் எடுத்து போகிறேன். தம் தூதம் பிரேஷயாமாச சங்கரம். ஸோ சங்கரம் தூதம், சங்கரனுடைய தூதனை திருப்பி அனுப்பினார். பிரேஷயாமாசன எல்லாம் ஓகே நான் அப்படியே பண்ணுறேன் சொல்லிடு அப்படி சொல்லி திருப்பி அனுப்பிட்டார். व्यास उवाच हरिः आकर्ण्य तद्वाक्यं चित्ररूपस्य भारत तथा इति उक्त्वा तु तं दूतं प्रेषयामास शङ्करम्. तदे दूते अथ भगवान् वैकुण्ठात् कामसंयुतः जगाम धृत्वा तत्र आशु वाजिरूपं मनोहरम्. ஸோ கதே தூதே, தூதன் போயாச்சு, தூதே கதே, தூதன் போயாச்சு. பகவான் வைகுண்டா, பகவான் கிளம்புறார் வைகுண்டத்திலிருந்து. காமசம்யுக்தகன்னு ரொம்ப ஆசையாக போகிறார். இப்போ ஆசை வந்துடுது, பொண்டாட்டி நம்ம எப்படியாவது அடையணும், ஒரு குழந்தை வேறு பிறக்கணும், அதனால அப்படியே ஆசையோடு கூட கிளம்புறார். ஜகாம திருத்வா தத்ர ஆஷு வாஜி ரூபம் பண்ணுகிறார். அழகான குதிரை வடிவம். வாஜின்னு சொன்னா ஆக்சுவலாக வாஜினாலும் குதிரை, அந்த குதிரை போர்க்குதிரைக்கு ஜென்ரலாக வாஜின்னு சொல்லுவோம். ஸோ போர்க்குதிரையெல்லாம் நல்ல ஜம்முன்னு இருக்கும். அந்த மாதிரி குதிரை வடிவத்தை, மனோகரமான குதிரை வடிவத்தை எடுத்துக்கொண்டு லக்ஷ்மி இருக்கிற இடத்துக்கு வந்தார். गते दूते अथ भगवान् वैकुण्ठात् कामसंयुतः जगाम धृत्वा तत्र आशु वाजिरूपं मनोहरम्. यत्र सा वडवा रूपं कृत्वा तपति सिन्धुजा विष्णुभूतं देशमासाद्य ताम् अपश्यन्ति हयीं स्थिताम् अपश्यत् हयीं स्थिताम्. கரெக்ட். ஸோ எத்திரசா வடவா ரூபம், வடவானாலும் பெண் குதிரை,
ஸோ பெண்குதிரை ரூபத்தில் இருந்த எத்தனை எங்கே இருந்தா காளிந்தியும் தமசாவும் சேர்ற இடத்துல சங்கமத்தில் இருந்தா. ஸோ அந்த வடமா ரூபம் எடுத்து அந்த பெண் இருக்கிற இடத்துல தபதி சிந்துஜா, சிந்து கடல், கடலில் பிறந்த அந்த மலை அவள் லக்ஷ்மி ஆகப்பட்டவள் எங்கே தபஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அங்கே போகிறார். விஷ்ணு தம் தேசம் ஆசாத்தியா, அந்த தேசத்தை அடைந்து ஆசாத்தியா அடைந்து தாம் அபஷ்யத் ஹையும் ஸ்திதாம், அங்கே போய் பார்க்குறார். பார்த்தா உட்காண்டிருக்கா பெண் குதிரை வடிவத்தில் உட்காண்டிருக்கா பொண்டாட்டி. यत्र सावडवा रूपं कृत्वा तपति सिन्धुजा विष्णुः तं देशमासाद्य राधे कृष्ण सा अपि तं वीक्ष्य गोविन्दं हयरूपधरं पतिं ज्ञात्वा वीक्ष्य स्थिता साध्वी विस्मिता सा अश्रुलोचना. ஸோ கோவிந்தம் தம்பீச்சியா, கோவிந்தனை பார்க்குறா, பகவான் கணவன் வந்துட்டானா பார்க்குறா. பார்த்து ஹயரூபதரம் பதியம், அவரும் குதிரை வடிவத்தில் இருக்கார். ஸோ ஹயரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த கணவனை பார்த்து, பதியை பார்த்து ஞாத்வா புரிஞ்சுட்டா, தன் கணவன் தான் வந்திருக்கான்னு புரிஞ்சுட்டா. வீட்சியா ஸ்திதா சாதி பார்த்துட்டே இருக்கிறா, பார்த்துட்டே அந்த இடத்துல இருக்கிறா. விஸ்மிதா சா அஸ்ரோச்சனா, கண்ணில் கண்ணீர் கொட்டுறது, அஸ்ருன கண்ணீர். ஸோ அஸ்ரோச்சனா கண்களை கண்ணீர் அப்படி கொட்ட கொட்ட அப்படியே பார்த்துட்டு இருக்கா. விஸ்மிதா ஆச்சரியத்தோடு பார்க்குறா, தன் கணவன் வந்துட்டானான்ட்டு. तयोः तु सङ्गमः तत्र प्रवृत्तः मन्मथ आर्तयोः कालिन्दी तमसा सङ्गे भावने लोकविश्रुते. ஸோ அவள் ரெண்டு பேருடைய சேருதல் கூடல் நடந்தது. சங்கமன்னு சேர்க்கை. அவள் ரெண்டு பேரும் சேர்ந்தா, அந்த ஆண் குதிரை பெண் குதிரை. ஸோ மன்மத ஆர்த்தயோகம், ரெண்டு பேருமே மன்மதனால் பிடிக்கப்பட்டவர்கள், காமனால் அந்த காமாஸ்திரம் போட்டுட்டான், ரெண்டு பேருமே ஆசையோடு இருக்கா. அப்படி சேரும்பொழுது ஆர்த்தியோடு மன்மத ஆர்த்தின்னு சிங்காரஸ்தோடு கூடியவர்களாக காலிந்தி தமசா சங்கே, அந்த காலிந்தி தமசாவும் சேர்ற இடத்துல பாவனே லோக விஷயத்தை, புனிதமான இடம், உலகத்தில் புகழ்பெற்ற இடம், அந்த இடத்துல ரெண்டு பேரும் சங்கமித்தார்கள். विश्रुते गर्भासा तदा जाता वडवा हरिवल्लभा சுஷுவே சுந்தரம் பாலம் தத்ர ஏவ சுகுணோத்தரம். உடனே கர்ப்பம் ஆயிட்டா அந்த பெண்ணு. வடவா ஹரிவல்லபா, ஹரியுடைய பிரியமான அந்த லக்ஷ்மி பெண் குதிரையாக இருந்தவள் அப்பொழுது இது கர்ப்பத்தோடு ஆனாள். சுஷுவே சுந்தரம் பாலம், அழகான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறா. தத்ரைவ சுகுணோத்தரம், நல்ல குணம் மிகுந்த சிறந்த சுகுணம், நல்ல குணங்களோடு சேர்ந்த ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஆமாம், ஒரு பையன். ஆனா குதிரை வடிவத்தில் பிறக்கல, மனித குழந்தையை பெற்றெடுக்கிறான். குணோத்தரம். தாம் ஆக பகவான் வாக்கியம் பிரஹஸ்ய சமயாஸ்ரிதம் त्यज अद्य वाडवं देहं पूर्वदेहा भव अधुना. உடனே சமய ஆசிரிதம், சமயத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள வார்த்தையை இப்போ பேசுகிறார். பகவான் வாக்கியம், பகவான் சொல்கிறார், இப்போ வாக்கியத்தை சொல்கிறார். பிரகசியதமாக சிரிச்சுட்டே சொல்கிறார். சரி, குழந்தை பிறந்தாச்சு இல்லையா, வா விட்டுடு, குழந்தைய விடு. வாடவம் தேகம் தஜா அத்யா, இன்னைக்கு உன்னுடைய இந்த குதிரை ரூபமும் போயிருக்கான், நீ பழைய ரூபத்தை எடுத்துக்கோ. ஸோ வாடவம் தேகம் தேஜா அத்யா, இன்னைக்கு உடனே இந்த குதிரை ரூபத்தை நீக்கிவிட்டு பூர்வ தேகா பவ அதுனா, பழைய தேகத்தோடு லக்ஷ்மியாக நீ ஆக வேண்டும் இமீடியட்டா. பகவான் வாக்கியம் பிரகஸ்ய சமயாஸ்ரிதம் த்யஜ அத்ய வாடவம் தேகம் பூர்வதேகா பவ அதுனா. இந்த சமயங்கிறதுக்கு பிரதிஜைங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ பிரதிஜைக்கு ஏற்பான்னு எடுக்கலாம், அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லலாம். பிரதிஜைக்கு ஏன்னா பிரதிஜை என்னது, குழந்தை பிறந்தா நீ வந்துடலான்ட்டு.
ஸோ அந்த பிரதிஜைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். गमिष्यावः स्ववैकुण्ठम् आवां कृत्वा निजं वपुः तिष्ठतु अत्र कुमारो अयं त्वया जातः सुलोचने. ஸோ நம்ம 2 பேரும் கிளம்பி போயிடலாம். இப்போ வைகுண்டத்துக்கு போயிடலாம், வேலை முடிஞ்சது. நீங்கள் நம்ம போயிடலாம் அங்கே. வைகுண்டம் ஆவாம்னு நம்ம 2 பேரும் கிருத்வா நிஜம் வப்புகு, நம்ம ஒரிஜினல் ரூபத்தோட. அவரு ஹை ரூபத்தை விட்டுடுறா, நீ ஹை ரூபத்தை விட்டுட்டு 2 பேரும் போயிடலாம். திஷ்டத்து அத்திர குமாரம், இங்கே குழந்தை இங்கே விட்டுடலாம். ஸோ குழந்தை மட்டும் இங்கே இருக்கட்டும், குமாரன் இங்கே இருக்கட்டும், அத்திர அங்கே இருக்கட்டும். துவயா ஜாதகா சுலோச்சனே. ஸோ உங்ககிட்ட பிறந்த அந்த குழந்தையை இங்கே விட்டுட்டு நம்ம 2 கிளம்பி போயிடலான்ட்டு விஷ்ணு. वैकुण्ठम् आवां कृत्वा निजं वपुः तिष्ठतु अत्र कुमारो अयं त्वया जातः सुलोचने. लक्ष्मीरुवाच स्वदेह सम्भवं पुत्रं कथं हित्वा व्रजामि अहं स्नेहः सुदुस्त्यजः कामं स्व आत्मजस्य सुरर्षभ. சுரர்ஷப, தேவர்களில் ரிஷபரே. ஸோ தேவக்காளையேன்னு கூப்பிட்ற கணவனை. ஸ்வதேக சம்பவம், என் குழந்தை இது, என்னுடைய தேகத்துலேருந்து பிறந்திருக்கு இந்த குழந்தை. கதம் ஹித்வா, இந்த குழந்தைய விட்டுட்டு நான் எப்படி வருவேன்? கதம் ரஜாமி, நான் எப்படி வருவேன்? ஸ்னேகக காமம் துஸ்தஜக, என்னால் இஷ்டம் போல் இந்த அன்பை விடவே முடியாது. என் குழந்தைங்கிற பிரேமத்தை என்னால் விடவே முடியாது. ஸ்வ ஆத்மஜசியா, அதுவும் என்னோட சொந்த குழந்தை, எப்படி விட்டு நான் வருவேன்னு கேட்குறா லக்ஷ்மி. लक्ष्मीरुवाच स्वदेह सम्भवं पुत्रं कथं हित्वा व्रजामि अहं स्नेहः सुदुस्त्यजः कामं स्व आत्मजस्य सुरर्षभ. का गतिः स्यात् अमेयात्मन् बालस्य अस्य नदीतटे अनाथस्य असमर्थस्य निजने अल्पतनोः इह. ஸோ அமேயாத்மன்னு கூப்பிட்றா, அழிவற்றவரேன்னு அர்த்தம். அமேயாத்மன், அமேயாத்தனா அமேயம்னா அளக்கிறது. ஸோ அளவிட முடியாதவரே, அளவற்றவரேன்னு அர்த்தம். அமேயாத்மன் விஷ்ணுவை கூப்பிட்றா, அளவிட முடியாதவரே, அளவுக்கு அப்பாற்பட்டவரே. காகதி சாத், இந்த குழந்தையோட கதி, பாலசிய காகதி, இந்த குழந்தையோட கதி என்ன ஆகும்? இப்படி விட்டுட்டு போனால் அசிய நதி தடை, இந்த நதிக்கரையில் இந்த குழந்தைய இப்படி விட்டுட்டு போனால் என்ன கதி ஆகும்? இதுக்கு அநாதசிய, அநாதையாக இருக்கும் அது பாவம். சமர்த்தசிய, அதுக்கு சாமர்த்தியம் உண்டா? எழுந்து நடந்து ஓடுறதுக்கு, தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் கிடையாது. விஜனே அல்பத்தனோஹோ, இக சின்ன குழந்தை, அல்பத்தனுன்னா உடம்பு, சின்ன உடம்பு, இப்போ தான் பிறந்திருக்கு, ஜனங்களே இல்லை, இந்த குழந்தை சாமர்த்தியமும் கிடையாது, இது என்ன பண்ணு, இது ஒரு கதி என்ன ஆகும்? இப்போ என்ன கூப்பிட்றேன் இல்லைன்னு கேட்குறாவும். अनाश्रियं सुतं त्यक्त्वा कथं गन्तुं मनो मम समर्थं सदयं स्वामिन् भवेत् अम्बुजलोचन. அம்புஜலோச்சன, தாமரை பார்வை உடையவரே, கணவரே கூப்பிட்றா. அனாசிரியம் சுத்தம் தத்துவா, ஆசிரியமே இல்லை, அதை யாரோ காப்பாற்றுவா, குழந்தைகளோட அம்மா அப்பா யார்ட்டையாவது கொண்டு ஒப்படைக்கிறது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆசிரியமே இல்லை இதுக்கு. அப்படிப்பட்ட குழந்தைய விட்டுட்டு, தெக்துவா விட்டுட்டு, கதம் கந்தும் மனோமமா, என்னுடைய மனசு எப்படி ஒத்துக்கும்? கதம் கந்தும், ஒன்று போகிறதுக்கு என்னோட மனசு எப்படி ஒப்பும்? சமர்த்தம் ச தயம் சுவாமின். ஸோ சமர்த்தம் மம சமர்த்தம்னு எனக்கு ஒத்துக்காது, என் மனசு அதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. ச தயம் சுவாமின் பவேத், நீங்கள் தயையோடு ஆக வேண்டும், ஹே சுவாமியே எங்கிட்ட தயை காட்டுங்கோன்னு கேட்குறான். அனாஸ்ரீயம் சுதம் தத்யத்வா கதம் கந்தும் மனோ மம சமர்த்தம் சதயம் ஸ்வாமின் பவேத் அம்புஜலோச்சன. दिव्य देहौ ततो जातौ लक्ष्मीनारायणौ उभौ विमानवरसंविष्टौ स्तूयमानौ सुरैः दिवि. சரி, அவ பாட்டு புலமின் இருக்கா, அதுக்குள்ள விமானம் வந்துடுது 2 பேரும் கூட்டு வரத்துக்கு. திவ்ய தேகம் தத்தோ, 2 பேருக்கு திவ்ய தேகம் வந்துடுது. லக்ஷ்மி ஆயிட்டா, விஷ்ணு ஆயிட்டா. ஸோ தத்தோ ஜாத்தோ கிளம்பி போயிட்டா. லக்ஷ்மி நாராயண உபவ், லக்ஷ்மியும் நாராயணனு 2 பேரும் கிளம்பினா. விமான வர சம்விஷ்டம், பெரிய வரமான விமானம், நல்ல பறக்கிற விமானம். ஸோ அதில் உட்காண்டு சம்விஷ்டம் உட்காண்டு
ஸ்தூயமானோ சுரைஹி திவி வானத்தில் தேவர்கள்லாம் லைனாக வந்துட்டா அவெல்லாம் சுதி பண்ணிட்டு இருக்கா வானத்துலேருந்து. தேவைஹி சுரைஹி திவி ஸ்தூயமானோ 2 பேரும் ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் விமானத்தில் ஏறினார்கள். दिव्य देहौ ततो जातौ लक्ष्मीनारायणौ उभौ विमानवर संविष्टौ स्तूयमानौ सुरैः दिवि गन्तुकामं पतिं प्राह कमला कमलापतिं गृहाण इमं सुतं नाथ न अहं शक्ता अस्मि हापितुम्. ஹானாலே விடுறதுன்னு அர்த்தம். ஹா தாத்துக்கு அர்த்தம் வந்து விடுறதுன்னு அர்த்தம். ஸோ கந்துகாமம் பத்தியும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டார். கணவன் கிளம்புற ரெடி ஆகிட்டார். அப்போ இந்த கமலா என்ன பண்ணுறா, லக்ஷ்மி கமலாபதியும் தன்னுடைய கணவனை பார்த்து சொல்கிறா, கிரகாண இமம் சுத்தம் பிடிச்சிக்கோ, இந்த குழந்தைய வச்சுக்கோன்றா. ஏறும்போது நீங்கள் இந்த குழந்தைய வச்சுனே இருக்கும், நானும் வரேங்கிட்டா. ஸோ இந்த குழந்தைய பிடிச்சிக்கோ நாத்தனே, நாகம் சக்தாஸ்மி ஹாபித்து, இந்த குழந்தைய என்னால் விட முடியாது அப்படிங்கிறா. गन्तुकामं पतिं प्राह कमला कमलापतिं गृहाण इमं सुतं नाथ न शक्ता अस्मि हापितुम्. प्राणाप्रियो अस्ति मे पुत्रः कान्त्या त्वत्सदृशः प्रभो गृहीत्वा येनं गमिष्यावः वैकुण्ठं मधुसूदन. மே புத்திர, என்னுடைய குழந்தை, பிராணப்பிரியோ அஸ்தி, எனக்கு பிராணன் ரொம்ப பிடிச்ச குழந்தை இது. ஸோ என்னுடைய பிராணனுக்கு ஏற்ற மாதிரி பிரியமான குழந்தை. ஸோ தொத் சதுருஷக உருவ காந்தியா, காந்தியானா அந்த காந்தி இருக்கே, அந்த குழந்தையோட காந்தி அழகு இருக்கே. தொத் சதுருஷ, உங்களை மாதிரியே இருக்குது அந்த குழந்தை. பிரபோ உங்களை மாதிரி இருக்குது அந்த குழந்தை, அவ்வளோ அழகாக இருக்குது. கிரகித்வா ஏனங்கமிஷா, இந்த குழந்தையை கொண்டு போயிடலாம் நம்ம. ஸோ ஏனம் இந்த குழந்தையை ஏனம்னா இதை இந்த குழந்தையை தூக்கி நம்ம போயிடலாம். கமிஷாவாக நம்ம போகலாம், வைகுண்டத்துக்கே போகலாம். ஹே மதுசூதன, மதுவை கொன்றவரே. प्राणाप्रियो अस्ति मे पुत्रः कान्त्या त्वत्सदृशः प्रभो गृहीत्वा येनं गमिष्यावः वैकुण्ठं मधुसूदन. हरिरुवाच मा विषादं प्रिये कर्तुं त्वम् अर्हसि वरानने तिष्ठतु अयं सुखेन अत्र रक्षा मे विहिता तु इह. கவலைப்படாதே பிரியே, பிரியமானவளே. மா விஷாதம், விஷாதம்னா கவலை, நீ கவலையே படாதே. தோம் அர்ஹசி வரானே, வர ஆனனேன்னு சிறந்த முகத்தை உடையவளே, நீ வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு. அதுக்கு அந்த அருகதை உனக்கு வேண்டாம். திஷ்டதோ அயம் சுகேன அத்திர, இவன் சுகமாக இங்கே இருக்கட்டும், இந்த குழந்தை சுகமாக இந்த நதிக்கரில் இருக்கட்டும். அந்த குழந்தைக்கு ரட்சை நான் ஏற்படுத்தியாச்சுன்றார். ரட்சாத்து மே விகிதா, நான் அவருக்கு ரட்சணத்துக்கு அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு நான் ஏற்கனவே பண்ணியாச்சு தூ ஈக இந்த லோகத்தில். हरिरुवाच मा विषादं प्रिये कर्तुं त्वम् अर्हसि वरानने तिष्ठतु अयं सुखेन अत्र रक्षा मे विहिता तु इह. कार्यं किमपि वा मोरु वर्तते महदद्भुतं निबोध कथयामि अद्य सुतस्य अत्र विमोचने. கிமபி வாம ஊருன்னு கூப்பிடுறார். அழகிய துடையை உடையவளே அப்படின்னு அர்த்தம். வாம ஊரு காரியம் கிமபி வர்த்ததே மகத அத்புதம், ஒரு காரியம் நடக்க போகிறது, அற்புதமான காரியமாக இருக்க போகிறது. அந்த காரியம் நிபோத கதையாமி, நான் உனக்கு சொல்கிறேன் என்ன நடக்க போகிறது, நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன். சுதஸ்யா அத்திர விமோச்சனே, குழந்தைய இங்கே விட்டுட்டு போகிறோமே, இந்த குழந்தைய விட்டுட்டு போகிறதுனால ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடக்க போகிறது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ கவலை இல்லாமல் வாழ்கிறார். कार्यं किमपि वा मोरु वर्तते महत् अद्भुतं निबोध कथया अद्य சொல்லுங்க. तुर्वसुः नाम विख्यातः ययाति तनुजः भुवि हरिवर्मा इति पित्रा अस्य कृतं नाम सुविश्रुतम्. ஸோ துர்வசு, இந்த துர்வசு எங்கே கேட்டோம், ஏயாத்தியோட பிள்ளை இல்லையா, எது துர்வசு எல்லாம் அவனுக்கு பிறக்கிற குழந்தைகள் இருக்கே, ஏயாத்தியோட குழந்தைகள். ஸோ துர்வசு நாம விக்கியாதக யயாதி தனுஜக, யயாத்தியின் பிள்ளையாகப்பட்ட துர்வசு பூமியில் ஹரிவர்மா, அவனுக்கு பேர் வந்து ஹரிவர்மா என்று
அஸ்ய பித்ரா கிருதம் நாம சுவிஸ்ருதம். அந்த துர்வசுங்கிறவனுக்கு பேர் இப்போ ஹரிவர்மாங்கிற பெயரோட இந்த பூமியில் அவருடைய அப்பாவால் பெயரிடப்பட்டு சுவிஸ்ருதம் நாம எல்லாரும் புகழக்கூடிய ஒரு பெயராக ஹரிவர்மா என்ற பெயரோடு கூட இருக்கிறான் யயாதியோட பிள்ளை. दुर्वसुः नाम विख्यातः ययाति तस्यः भुवि हरिवर्म इति पित्रा अस्य कृतं न सुकृतम्. சுபித்ரா அஸ்ய பித்ரா திருத்தியா அப்பாவால். அப்பா அவனுக்கு பெயர் வச்சது வந்து ஹரிவர்மான்னு பெயர் வச்சிருக்கா. அப்புறம் எப்படியோ துர்வசுன்னு பெயர் ஆயிடுது அவனுக்கு, அவ்வளோதான். सा राजा पुत्रकामो अद्य तपः तपति पावने तीर्थे वर्षशतं जातं तस्य वै कुर्वतः तपः. ஸோ புத்திரகாமக ராஜா. ஸோ அவனுக்கு பிள்ளை வேணும். இப்போ துர்வசுக்கு இந்த குழந்தை வரக்கலை. அந்த குழந்தை வேணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஹரிவர்மா அல்லது துர்வசுங்கிற ராஜா தபக தபதி புண்ணியமான ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். பாவனேன்னு புனிதமான ஒரு இடத்துல உட்காந்து தபஸை பண்ணிட்டு இருக்கான் தனக்கு குழந்தை வேணுங்கிற காரணத்துக்காக. ஸோ வருஷசதம் தீர்த்தே புண்ணிய தீர்த்தத்தில் 100 வருஷம் ஆச்சு தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். தஸ்யவை குர்வதகா தபக அவன் தபஸ் பண்ணுவதனால இப்போ அவனுக்கு ஒரு குழந்தை வேணும். அதுதான் இந்த குழந்தை. இங்கே வந்து இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுவாங்கிறான். இப்போ सा राजा पुत्रकामः अद्य तपः तपति पावने तीर्थे वर्षशतं जातं तस्य वै कुर्वतः तपः. तस्यार्थे निर्मितः पुत्रः मया अयं कमलालये तत्र गत्वा नृपं सुभ्रू प्रेरयिष्यामि साम्प्रतम्. அந்த அவனுக்கு வேண்டிதான் தஸ்யார்த்தே அந்த துர்வசுக்கு வேண்டிதான் மயா அயம் இந்த குழந்தைய அயம் புத்திரகா நிர்மாணிச்சிருக்கேன். இந்த குழந்தைய நான் உண்டாக்குற காரணமே அந்த துருவசுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். இதை கமலாலேயே கமல தாமரையில் அமர்பவளேன்னு எடுத்துக்கலாம். கமலத்தை ஆலயமாக உடையவளே, தாமரையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியே. நிருப்பம் தத்திரகத்துவா அந்த ராஜா அங்கே தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். வேற ஒரு இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே போய் அவனை நான் தூண்ட போகிறேன். பிரேரயிஷ்யாமி சாம்பிரதம்னா நவ். இப்போ நான் அவனோட மனசில் போய் தூண்ட வைப்பேன். இப்போ அவன் கிளம்பி வரணும், இந்த இடத்துக்கு வந்து தானே குழந்தைய பார்க்கணும். அதனால அவனோட மனசில் போய் நான் அவனை போய் தூண்ட போகிறேங்கிறார். तस्यार्थे निर्मितः पुत्रः मया कमलालये तत्र गत्वा नृपं सुभ्रू प्रेरयिष्यामि साम्प्रतम्. तस्मै दास्यामि अहं पुत्रं पुत्रकामाय कामिनी गृहीत्वा स्वगृहं राजा प्रापयिष्यति बालकम्. ஸோ அவனுக்கு அகம் புத்திரம் தஸ்மை தாசியாமி இந்த குழந்தைய நான் அவன்கிட்ட கொடுக்க போகிறேன். அவன் வளர்ப்பன். புத்திரகாமாய புத்திரனுக்கு ஆசைப்பட்டு இருக்கான் அவன். அப்படி குழந்தை ஆசைப்பட்டுருக்கான். அந்த குழந்தைய அவன்கிட்ட கொடுப்பேன். காமினி என்னுடைய மனைவியே. கிரகித்வா ஸ்வகிரகம் அந்த குழந்தைய எடுத்துண்டு கிரகித்வா அந்த குழந்தைய எடுத்துட்டு ஸ்வகிரகம் ராஜா பிராபயிஷதி அவன் தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான் இந்த பாலகனை. அதனால் நம்ம தூக்கின்னு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு. तस्मै दास्यामि अहं पुत्रं पुत्रकामाय कामिनी गृहीत्वा स्वगृहं राजा प्रापयिष्यति बालकम्. व्यासोवाच इति आश्वास्य प्रियां पद्मां कृत्वा रक्षां च बालके विमानवरम् आरुह्य प्रययौ प्रियया सह. ஸோ வியாசர் இங்கே கதை சொல்லிட்டு ஆஸ்வாசிய பிரியாம் பத்மாம் தன்னுடைய மனைவியை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி கவலைப்படாதே, குழந்தைக்கு என்னாகும் கதி என்னாகும்லாம் கேட்டு கவலைப்படாதே அப்படின்னு மனைவியை பிரியாம் பத்மாம் பிரியமான தன்னுடைய பத்மாவில் இருக்கக்கூடிய தாமரை இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மியிடம் ஆஸ்வாசப்படுத்தி பாலகே ரக்ஷாம்ச கிருத்வா பாலகனுக்கு உண்டான ரட்சையை ஏற்படுத்தி விட்டு விமான வரம் ஆகிய சிறந்த விமானம் வந்துடுது கூட்டின்னு போகிறதுக்கு. ஸோ அந்த வரமான விமானத்தில் ஏறி பிரியா சக பிராயவு தன்னுடைய மனைவியோடு கூட சென்றார். வைகுண்டத்துக்கு போயிட்டார் 2 பேருமா. இப்போ ஒரு கதை முடிஞ்சுதுங்க. षष्ठस्कन्धे वैकुण्ठगमन वर्णनं नाम एकोन
ரொம்ப கட்டாருது. ஷஷ்டஸ்கந்தே புத்திர ஜன்ம அனந்தரம் ஸ்வஸ்வரூபேண வைகுண்ட கமன வர்ணனம் நாம 19வது அத்தியாயः. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.